தலைகளை தாழ்த்தி நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ஆராதனை வேளைக்காய் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். போற்றப்படத்தக்கவரும் எல்லா புகழுக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் காண்கிறவைகள், காணாதவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய வல்லமுள்ள வார்த்தையினாலே சிருஷ்டித்து ஆண்டவரை ஆசீர்வதித்து பாதுகாத்து வருகிற, நடத்தி வருகிற, செயல்படுத்தி வருகிற உம்முடைய மேலான ஆளுகைக்காக, அதிகாரத்திற்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மனிதர்களாகிய எங்கள் மேல் நீர் பிரியம் வைத்து இந்த உலகிற்கு வந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி தந்த அந்த பரிசுத்த மேன்மையான அன்புக்காய் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள எந்த அன்பை காட்டிலும் மேலான அன்பை எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த அலங்காரத்தோடு உமக்கு பிரியமான பலியாய் இந்த ஆராதனை செய்யும்படிக்கு உம்முடைய இரத்தத்தால், உம்முடைய வார்த்தையால் எங்களை ஒரு விசை சுத்திகரிக்கும்படியாய், பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் தங்கும் ஆலயமாக நாங்கள் மாறும்படி ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளால் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்குள்ளே ஆலயத்தை கட்டவும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்து எங்களுக்குள்ளே கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே ஜீவ பாதையில், நித்திய பாதையில் நடத்தும்படியான பெரிய கிருபைகளை கொடுத்ததற்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய மெய்யான விடுதலை எங்களுக்குள்ளே, எங்கள் மத்தியிலே ஆண்டவரே விடுதலையாக, ஆசீர்வாதமாக, அதிசயமாக, அற்புதமாக அப்பா நடைபெறும்படிக்கு நீங்கள் உம்முடைய பலத்த கரத்தின் கிரியை இன்றைக்கு நடப்பிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அணிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இந்த நாளிலே நாங்கள் வார்த்தையோடு செபிக்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடர்ந்து இந்த நாளை எங்களுக்கு உபவாச நாளை நீங்கள் அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஒவ்வொரு பகுதியிலும் உடைய மகிமை வெளிப்படும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இப்பொழுதும் ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், சுயம், மேட்டிமை, பெருமை, அகந்தை, நிர்விசாரம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, நீர் தாமே ஆண்டவரை எங்களை நிரப்பும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை நிரப்பி தகப்பனே உம்முடைய தயவுள்ள சித்தத்தை செய்யவும் ஆண்டவரே உமக்கு சாட்சியாக வாழவும், நல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழவும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீங்கள் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக செபிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பயிலும் விசேஷித்த மகிமை விளங்குவதாக, ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தகப்பனே நீங்களே ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடர்ந்து உடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்படுவதாக, ஆசீர்வதிங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு எப்பொழுதும் வந்து தங்கும் புகலிடமாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுவும் பாவி என்று நம்மை தள்ளாமல் நம்மை ஏற்றுக்கொண்ட நல்ல ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தால் சுத்திகரித்து நம்மை அவருடைய பிள்ளையாக, மகனாக, மகளாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நாம் அவருக்கு ஊழியம் செய்யவும், அவருக்கு பிரியமான பிள்ளை காணப்படவும், தொடர்ந்து அவருடைய வல்லமை செயல்படும் பாத்திரங்களாக நம்ம மாறும்படிக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை வரங்களை கொடுத்து இப்படியாக அவருக்கு பிரியமான ஜனக்கூட்டமாய், பரிசுத்த ஜனக்கூட்டமாய் ஏற்படுத்தின ஆண்டவருக்கு துதியும் கனமும் மகிமையும் எப்பொழுதும் சதா காலமும் உண்டாவதாக. அல்லேலூயா. இதற்காக அவர் தம்மையே தாழ்த்தி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட அந்த அன்பை மனதில் நினைத்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ள எந்த அன்பை காட்டிலும் என் ஆண்டவருடைய அன்பு சிலுவையில் வெளிப்பட்டது என்று சொல்லி, அது நான் பாவியாக இருக்கல எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி மேன்மை பாராட்டி ஹல்லேலூயா இந்த வேளையிலே இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரியில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரியில் பலியாக மாண்டாரே.
ஆவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் மாறினில் பலியாக மாண்டாரே. நான்கு கைகளில் ஆணி பாய்ந்திட பீடம் உட்களில் பின்னி சூடின வெள்ளத்தில் கண்ட தொங்கினார். இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை காணும் உள்ளம் தாங்குமோ? ஆவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் மாறினில் பலியாக மாண்டாரே. உலகத்தின் ரட்சகர் இயேசுவே, உயிர் கொடுத்தார் உயிர் தெழுந்தார். நம்மை நம்பினார் உன்னை கைவிடார். தளராமல் நம்பி ஓடினார். தளராமல் நம்பி ஓடினார். ஆவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் மாறினில் பலியாக மாண்டாரே. அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், சிலுவையிலே என் ஆண்டவர் சிந்தின இரத்தத்தின் அன்பின் மேன்மை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. சிலுவை பாடுகளை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன். அதுக்கு பின்னால் இருக்கிற அன்பு தியாகம் எனக்காக என்பதை அவர் அறிந்தபடினாலே அப்படி மேன்மை பாராட்டுகிறார். அல்லேலூயா. நாமும் கூட ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய தியாகம், இதை குறித்து நாம் மேன்மை பாராட்டி எப்படி இன்னும் அதிகமாய் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஆண்டவரை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த உபவாசனிலே தொடர்ந்து ஒரு உபவாச பாடலை பாடுவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆலோசனை வழி. அல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது அங்கு சிஷ்யர்களால் சில பிசாசுகளை துரத்த முடியாமல் போயிற்று. அதுக்கு காரணம் என்னவென்று கேட்கும்போது, உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லை அல்லது விசுவாசம் குறையப்பட்டது. ஆனால் ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் அன்றி வேறு எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது. ஆகவே நம்ம உபவாசம் இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்துக்குள்ளாக நம்ம நிச்சயமாக வந்துடுவோம். அல்லேலூயா. நம்ம உபவாசம் இருப்பது நம்முடைய விசுவாசம் உறுதிப்படுத்தும்படியான காரியத்தை நமக்குள்ளே கொண்டு வருது. அல்லேலூயா. அப்படி நாம் உபவாசம் இருக்கும் பொழுது எங்கெல்லாம் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து வேதத்தை சொன்னாரோ, அல்லேலூயா, உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது. நாம் விசுவாசிக்கும்படி இந்த வேத புத்தகம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எப்போல்லாம் விசுவாசத்தில் குறைந்தோமா, ஹல்லேலூயா, என் ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுங்க, என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நான் குறைபட்டு போயிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தைகளுக்கு நேராக நம்மை கொண்டு போய் நம்மை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை நம்ம கண்டறிவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ மகிமையை அதிசயமாக அற்புதமாக காண்போம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் நம்ம உபவாசிக்கிற ஒரு காரியம் இந்த நாட்களில் மாத்திரம் இல்லை. ஹல்லேலூயா. அடிக்கடியாக நம்ம எதிர்கொள்கிற எத்தனையோ பிரச்சனைகள் இந்த உலகம் பிசாசுகள் இருக்குது. அப்படினால நமக்கு போராட்டங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் அதைவிட வல்லமுள்ள நம்முடைய ஆண்டுடைய ஆலோசனை, வழிநடத்தல், பலன், பரிசுத்தனுடைய பலன் நமக்கு உண்டு. நமக்கு வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை நம்ம உற்சாகமாய் கரந்தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. Wow.
ஆண்டுடைய கிருபையினாலே இந்த பாட்டை எழுதும்போது கடைசி வரிதான் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சொல்லி அதுக்கு முடிவு கட்டுகிற ஆண்டுடைய வல்லமை கடைசியெல்லாம் இருக்குது. ஆனால் நேரம்னால முதல் 3 சரணங்களை மட்டும் பாடினோம். அல்லேலூயா. கடைசி சரணம், சாத்தான் தலை நசுக்கினாரே, மரணத்தையும் ஜெயித்தாரே, பேயும் நோயும் ஓட்டினாரே, பேரானந்தம் தந்திட்டாரே. நமக்கு எதிரான எல்லா அந்தகார வல்லமையும் ஆண்டவர் விரட்டி மாற்றி ஆண்டுடைய வல்லமை செயல்படும் பொழுது நம்முடைய ஜெபத்தில் உபவாசத்தில் விசுவாசத்தோடு கூட விசுவாசத்தை பெற்று நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே இதில் சொல்லப்பட்ட அடுத்த 2 சரணம் இருக்குது. அந்த எல்லா பிரச்சனைகளையும் பிசாசு ஆளுகை செய்கிற இந்த உலகத்தில் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம தொடர்ந்து வாழும் பொழுது நிச்சயமாகவே இந்த உலகத்தில் நமக்கு கஷ்டம் நஷ்டம் எல்லாம் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவள் எல்லாவற்றிலிருந்து நம்மை மீட்கிறார், விடுதலை தருகிறார். அல்லேலூயா. அவரை போல இரக்கமுள்ள வளமுள்ள தெய்வம் யாரும் இல்லை. அல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை வேளையில் ஆண்டுடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கு மாத்திரமல்ல, வேத வசனத்தை அவசரமாக வாசிக்காமல் நிறுத்தி நிதானமாய் வாசித்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை புரிந்து கொண்டு என்ன நோக்கத்திற்காக எழுதப்படுது என்று அறிந்து ஒவ்வொரு வசனத்திலே உள்ள தேவ சித்தத்தை அறிந்து அதுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா, அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே செயல்படும்போது மாத்திரம்தான் அந்த வசனத்தின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஆகவே வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்கிற ஒரு காரியம் நம்ம தியானத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அப்படி நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுந்த நிருபம் 2ஆம் அதிகாரம் 3, 4 வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். முதலாவது கர்த்தர் மூலமாய், ஒன்று கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது, பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். இயேசு கிறிஸ்துவின் சிஷ்யராக இருந்த மக்கள் அப்போஸ்தலர் மூலமாய் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. 2 அடையாளங்களினாலும், 3 அடையாளங்களினாலும், அற்புதங்களினாலும், 4 அற்புதங்களினாலும், பலவித பலத்த செய்கைகளினாலும், 5 பலவிதமான பலத்த செய்கைகளினாலும், நம்முடைய சித்தத்தின்படி, 6 தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும், தேவன் தாமே சாட்சி கொடுத்தமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இருக்கிற இவ்வளவு பெரிய இரட்சிப்பை குறித்து, பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பு என்று லூக்கா 1:77 வாசிக்கிறோம். ஆகவே எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து தான் ஒரு பாவி என்று உணர்ந்து இரட்சிக்கப்படும்படியான பாவ மன்னிப்புக்கு என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த வழியிலே, அல்லேலூயா, நாம் பாவங்களை அறிந்து பாவி என்று உணர்ந்து பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு, அல்லேலூயா, கிறிஸ்து இயேசுவை பின்பற்ற ஒப்பு கொடுத்த உடன்படிக்கையாகிய ஞானஸ்தானத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா, அந்த உடன்படிக்கையிலே உண்மையாக இருந்து, அல்லேலூயா, இப்படி அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு காரியத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது அதற்கு நமக்கு உதவியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்படியாக உன்னத வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் ஆவியின் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம தொடர்ந்து வாழும் பொழுது, அல்லேலூயா, ஆண்டவர் நம்மை ஊழியம் செய்யும்படியான பெரிய பாக்கியத்தை தருவார். அல்லேலூயா. ஆகவே இந்த இரட்சிப்பு என்று சொல்கிற பாவ மன்னிப்பின் வழியை நாம் ஒன்று அறியணும், 2வது ஏற்றுக்கொள்ளணும், நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு 3வது நாம் பிறகு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் கண்டிப்பாக நமக்குள்ளே நடைபெற வேண்டும், நம் மூலமாக நடைபெற வேண்டும். அப்போ ஆவியானவர் நமக்கு பலன் தராரு, ஆவியின் வரங்களை தராங்க. நாம் ஆவியின் கனி கொடுக்குற பிள்ளைங்க நம்ம மாற வேண்டும். சரி,
இவ்வளவு சொன்ன ஒரு காரியத்துக்கு அப்புறம் இதை குறித்து கவலை அற்றிருப்போமானால், அல்லேலூயா, கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. இதுக்கு முந்தின 2 வருஷத்தை வீட்டில் போய் நல்லா வாசிங்க. இப்படியாக உறுதிப்படுத்தப்பட்ட தண்டனை என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை. அல்லேலூயா. அது நீதியானது, அது தண்டனையாக இருக்கிறது. இதற்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆகவே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கவலை உண்டா? நாம் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பின் வழியை பிறருக்கு அறிவிக்கணும். ரட்சிப்பு அடையாதவங்க ரட்சிக்கப்படும்படிக்கு உலகெங்கும் போய் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை பரிசுத்த பலத்தால் ரட்சிப்பாக சாட்சியாக நாம் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கவலைலாம் நமக்கு இருக்கா? அல்லேலூயா. நமக்கு எத்தனை கவலைகள், ஒரு கவலை முடிஞ்சால் அடுத்த கவலை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நமக்கு கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இதை குறித்து கவலைப்பட்டு இதில் எந்த காரியத்தில் நம்ம குறைபட்டோம் என்று சொல்லி அது நிவர்த்தியாகும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் மட்டும் காணாது. அந்த கவலை நிவர்த்தியாகும்படியான காரியங்களை நம்ம ஜெபம் பண்ணி பரிசுத்த உதவி ஒத்தாசையோடு கூட நம்ம செயல்படுத்தும் போது காரியங்களை ஆண்டவர் மாற்றுவார், நம்ம எல்லாரையும் பயன்படுத்துவார். எல்லாரும் வாய் தந்து ஜெபம் பண்ணுமா? எனக்கு எப்படிப்பட்ட ஆத்மா பாரத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் வாய் தந்து ஜெபம் பண்ணும். இது எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியவில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு தியானித்த இந்த பகுதியில் ஆண்டவரே, நாங்கள் எதற்கு கவலைப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தகப்பனே. அப்படிப்பட்ட ஆத்ம பாரமான ஒரு கவலை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி அவங்க ரட்சிக்கப்படும்படியான ஒரு பிரயாசம். குறிப்பாக ஹல்லேலூயா, நாங்கள் மாத்திரம் இல்லை, எங்கள் வீட்டார், உற்றார், உறவினர், நண்பர்கள், ஹல்லேலூயா, இதையும் தாண்டி பரிசுத்த வரும்போது பலனடைந்து அப்போ இருக்கிற பட்டணம், தேசம், நாங்கள் விரும்பாத தேசம், ஹல்லேலூயா, உலகத்தின் முடிவு வரை தான் எங்கே கொண்டு போய் விட்டாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு, அவர் கொண்டு வந்த ரட்சிப்புக்கு பிற ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு சாட்சியாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மீன் கவலைகள்லாம் எடுத்து போட்டு உங்களுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லிக்கோங்கப்பா. அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருடைய கொடுத்த ரட்சிப்புக்காக நிறைவேற்றும்படி நான் கவலைப்பட்டேன். இந்த காரியங்கள்லாம் கவலைப்பட்டேன். கர்த்தர் எல்லா கவலையும் மாற்றி விட்டார் என்ற வார்த்தையின் சாட்சியாக நாங்கள் இருக்கும்படி இங்கே எல்லாருக்கும் இந்த அனுபவத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படி கிருபையும் இறக்கம் எங்களோட இருப்பதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக இந்த வேளையிலே நம்ம எல்லாரும் எழும்பி ஆராதனைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர், அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர். அல்லேலூயா. நாம் எதற்காக படைக்கப்பட்டோம்? நம்முடைய நோக்கம் என்ன? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்களுடைய துதியை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எது துதி? ஆராதனை. சங்கீதம் 102, 21, 22 வாசிக்கிறோம். அல்லேலூயா. நாம் பார்க்குறோம் இந்த 3 காரியங்கள். ஒன்று, ஆண்டுடைய நாமத்தை அறிந்து அவருடைய அர்த்தத்தை விளங்கி ஆண்டுடைய நாமத்தை கூர்த்துதல், அவருடைய துதியை பிரஸ்தாபப்படுத்துதல். அவர் துதிக்கு பாத்திரர். நாம் துதிக்கும்படிக்கு அவருடைய வல்லமை, மேன்மை, உயர்ந்த குணங்கள், சொல்ல முடியாத அவருடைய ஈவு. 2, 3வது காரியம், இதையெல்லாம் நாம் அறிந்து உணர்ந்து ஒரு நன்றி இருந்த உள்ளத்தோடு கூட நாம் ஆண்டவரை ஆலயத்தில் மாத்திரம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஆராதிக்கிற, துதிக்கிற பிள்ளைகளாய் ஒப்பு கொடுப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அநேகர் கூடி சோதரிக்கும் பொழுது தேவ கிருபை, தேவ அன்பு நம்மேல பெருகிறது.
ஆகவே கையை கட்டி கொண்டு அல்ல, உழைக்க ஆண்டவர் பலன் தரார். இந்த கையை கொண்டு உழைக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை மையப்படுறதுக்கு அநேருக்கு மனசு வர மாட்டேங்குது. கையை கட்டி கொண்டு தயவு செய்திருக்காங்க. உற்சாகமாக கரத்தட்டி அல்லேலூயா. நல்ல இந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவரை போற்றவும் போலவும் கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி நன்றி இந்த உள்ளத்தோடு கூட சோதரிக்கவும் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் ராஜாதி ராஜா, சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவர்.
ராஜா ஏக சக்கராதிபதி ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம் ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜாவே ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே உம்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் புகழப்படத்தக்கவரும் போற்றப்படத்தக்கவரும் அண்ட சராசரங்களை படைத்தவருமாகிய ராஜாதி ராஜாவே ஆளுகை செய்கிறவரே அனைத்து அதிகாரங்களுக்கும் அதிபதியே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே அப்பா நீ சொல்ல ஆகும் நீ கட்டளையிட நிற்கும் உம்மை போல் வேறு தேவன் இல்ல உம்மை போல ஹல்லேலூயா மகிமை உள்ள ராஜா வேற யாரும் இல்ல ஆண்டவரே நீர் எங்கள் ராஜாதி ராஜாவாக இருக்கிறபடினாலே சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஆண்டவர் எங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணி ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற உம்முடைய மகத்துவமுள்ள ராஜ்யத்திற்காக நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது தேவ நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது தகப்பனே உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள ஆளுகை செய்யும்படியாக சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற உம்முடைய மகிமைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா உம்முடைய மகிமை எவ்வளவு பெரியது உம்முடைய நாமம் எவ்வளவு உயர்ந்தது நீ சொல்ல ஆகும் கட்டளைகளை நிற்கும் தகப்பனே நீ ராஜாதி ராஜா நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுக்காக சிலுவையில இரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்ட உம்முடைய அன்புக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே உம்மை எவ்வளவாய் நீங்க தாழ்த்துனீங்க தகப்பனே எவ்வளவாய் நீங்க தாழ்த்துனீங்க நாங்களும் இங்க எவ்வளவாய் தாழ்த்த வேண்டும் தகப்பனே ஒரு தாழ்மையின் ஆவியை தாங்க ஆண்டவரே பரிசுத்தாவின் நிறைவை தாங்க ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் மாறட்டும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா இங்கே மாத்திரம் அல்ல உலகத்தில் எங்க கொண்டு போய்விட்டாலும் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு ரட்சிப்புக்கு அங்கே இருக்கிறவர்கள் ரட்சிப்பு அடையும்படியான சாட்சியாய் ஆவியானவர்களை மாற்றுங்க ஆண்டவரே உம்மை போல் வேறு தேவன் இல்ல தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம் உம்முடைய நாமத்தில் பேய்களை வியாதிகளை துரத்துவோம் நன்றி ஆண்டவரே உம்மா நன்றி நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே உம்முடைய இரக்கம் கிருபை தயவு காருண்யம் உம்முடைய வல்லமை சொல்ல முடியாது நன்றி தகப்பனே நீர் எங்களை தெரிந்து கொண்டபடினாலே நன்றி நீர் எங்களை முன்னறிந்தீர் முன்குறித்தீர் அழைத்தீர் தெரிந்து கொண்டீர் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அபிஷேகம் பண்ணீர் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா அப்பா நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவராக இருக்கிறீர் ஆண்டவரே ஆம் தகப்பனே நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை அஸ்திபாரமாக கொண்டு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை கொண்டு இப்படியாக ஆண்டவரே நாங்கள் அன்பினால மனப்பூர்வமாக நம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா ஆண்டவரே நம்பிக்கை வைத்து எங்களுக்குள்ளே ஆலயமாய் கட்டப்பட்டு நீங்கள் வாசம் பண்ணி நீங்கள் எப்பவும் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை கொண்டு எங்களை நடத்துக்கிற மகிமை ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் எங்களை இப்படியாக ஆண்டவரே ஆக்கும்படியாய் ஹல்லேலூயா எங்களை உண்டாக்கும்படியாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்படி ஆக்கியிருக்கீங்க ஆலயத்தை கட்டியிருக்கீங்க கட்டாத அநேகர் நம்மளை உணர்ந்து ஒப்பு கொடுக்க ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வாழும் ஆலயமாக நான் வாழ வேண்டுமே ஹல்லேலூயா கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையால் அப்படி கட்டப்படணுமே என்று சொல்லி வாஞ்சித்து ஹல்லேலூயா
கேட்டுப்படுகிற ஒரு அனுபவத்தோடு கூட நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் மாம்சமாய் அல்ல, பாண்டமாய் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் வாழும் பாத்திரமாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட, ஆலயமாய் காணப்பட ஆண்டவரே இப்படிப்பட்ட அனுபவத்தோடு நாங்கள் ஆராதிக்க, சாட்சியாய் வாழ ஆண்டவர்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் குறைகளை நிறைவாக்குகிற கிறிஸ்து இயேசுவின் மகிமை கடந்து வரட்டும். ஆவியானவர் நிரப்பி ஆண்டவரே எல்லாரையும் அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஹல்லேலூயா, உம்மை போல் வேறு தேவன் இல்லை, நீ எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் தினமோல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் தினமோல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், எங்கு சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் தினமோல் நடத்தி செல்லுமையா. ஆம் தகப்பனே, ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நாங்கள் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று எங்களை எல்லாரையும் நீங்கள் நடத்துங்கப்பா. எங்களுடைய சுயம், மாம்சம், இச்சைகள் எங்கள் யாரையும் நடத்தாதபடிக்கு ஆவியானவருடைய தயவுள்ள சித்தத்திற்கு எங்களை தாழ்த்தி முற்றிலும் முழுதத்தோடு நடத்த ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. உம்முடைய பரிசுத்த கிருபை, இரக்கம், தயவு, காருண்யம், ஆலோசனை, பலன், சத்துவம், ஜீவன், மகிமை எங்களோடு கூட இருப்பதாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அறிவிப்புகள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலை மாலை ஆராதனை உண்டு. ஆகவே ஆலயத்துக்கு வராதவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் அதை செய்து ஆலயத்துக்கு கூட்டுவாங்க, அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. இங்கே வந்து ஆண்டவர் அறியட்டும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். அதுக்காக நீங்கள் பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. புதிதாக யாராவது வந்தால் தயவுசெய்து அவங்களுக்கு அடிப்படை உபதேசங்கள் இந்த புத்தகத்தை நீங்கள் தயவுசெய்து இடைவெளியில் காஃபி டீ குடிக்கும்போது மார்ஷல்கிட்ட அந்த புக்கு இருக்குது, நீங்கள் வாங்கி கொடுங்க. இது தவிர நல்ல செய்தி என்கிற சுவிசேஷத்துக்கான அந்த பேப்பரும் இருக்குது, ட்ராக்ஸ் பேப்பர் இருக்குது, நீங்கள் அதையும் நீங்கள் வாங்கி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாலை ஆராதனை முடிந்த பிற்பாடு நமக்கு வேதாகம கல்லூரி உண்டு. இரவு 7:30 முதல் 8:30 வரைக்கும் நடைபெறுகிறது. ஆகவே எல்லாம் சேர வேண்டும் என்று வாஞ்சுள்ளவர்கள் எப்பவும் சேர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தயவுசெய்து 7:20 நீங்கள் கூடணும், டிலே பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆமாம், இது தவிர நமக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் வேதாகம ஆராய்ச்சி உண்டு. இரவு 7 முதல் 8:30 வரைக்கும் ஜூமில் நடைபெறுது. தயவுசெய்து வாங்க, வந்து கலந்து கொள்ளுங்க.
குரூப்பில் யாரும் இல்லைன்னா நீங்கள் உங்கள் பேரை எழுதி கொடுங்க. அதில் எழுதி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியாக நீங்கள் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு புதன்கிழமையும் நமக்கு மன்றாட்டு ஜெப வேலை உண்டு. மாலை 7 முதல் 8 மணி வரைக்கும் இருக்குது. உங்களுடைய ஜெப குறிப்புகளை பாஸ்டர் அம்மாட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், அல்லது பேப்பரில் இங்கே வரும்போது நீங்கள் எழுதி கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரம் கிடைச்சிங்கன்னா தயவுசெய்து ஊழியங்களுக்காக தனிப்பட்டவர்களுக்கான ஜெப குறிப்பை ஜெபிப்பதற்கு நீங்கள் தயவுசெய்து வாங்க. ஊழியத்திற்காக பிறருக்காக நம்ம கூடி ஜெபிப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற இந்த லீவில் நமக்கு பிபிஎஸ் இருக்குது. இந்த நாட்கள் இந்த மார்ச் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சவொன்னே நமக்கு இருக்குது. ஆகவே இதற்கென்று ஒரு மீட்டிங் இருக்குது. சனிக்கிழமை நாளைக்கு இருக்குது. அது எந்த நேரத்தில் வைக்கணும் என்பதை முடிவு பண்ணுவதற்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது. ஆகவே டீ டைமில் தயவுசெய்து ஃப்ரைடே ஸ்கூல் டீச்சர்ஸ் நீங்கள் நின்று பேசி செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது நாளை தினத்தின் சனிக்கிழமை அந்த டிஸ்கஷனுக்கு என்ன டைம்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்னும் ஆண்டுடைய பெரிதான கிருபையினால புதிய ஆலய கட்டுமானத்தின் வேலை நன்றாக போய்கொண்டிருக்கிறது. தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நமக்கு கிடைச்ச இடம், அதுக்கான பணம், பெரிய பணம். அல்லேலூயா. நம்மளால் கட்ட முடியாது, ஆண்டவரால் முடியும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண மாதிரி ஆலயம் கொடுத்தாரு. நம்மத்திலே இன்றைக்கி சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்காங்க. நம்ம அதுக்காகவும் ஜெபம் பண்ணுறோம். அதற்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நமக்கு கொடுத்த கிருபைகளை ஆண்டவரும் அங்கே கொடுக்குற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஜெபம் பண்ணுங்கள். இந்த காரியத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம் உற்சாகத்தோடு ஜெபம் பண்ண தான் இந்த டிஸ்பிளே பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆகவே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், நிறைவேற்றினார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதே போல் அவர் தான் நமக்கு கட்டி தர போகிறார். ஆனால் என்ன பண்ணணுமே, நான் அதை உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படி என்ன பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம காரியங்களுக்கு நல்லா ஜெபம் பண்ணுவோம். நல்லது. அல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு ஆலயம் இந்த கட்டுமானத்தை ஆசீர்வதிங்க, தேவைகளை நீங்கள் கொடுங்க. அல்லேலூயா. வேதத்தில் எப்படிலாம் எங்கெல்லாம் ஆண்டவர் ஆலயம் கட்ட சொன்னார், ஆலயத்தை எப்படி கட்ட சொன்னார். அல்லேலூயா. வேறு யாரையும் கொண்டு ஆண்டவர்களில் தன்னுடைய ஜனங்களை கொண்டு கேள்வி சொல்லுமா. ஆகவே நம்ம எல்லோரும் இதை பெரிய பாக்கியனும் இந்த காலத்தில் கட்டுற நாட்கள் நான் இங்கே இருக்கேன் அல்லேலூயா என்று ஒரு மேன்மை பாட்டுதலோடு கூட இருக்கான்னு ஜெபிக்கணும். அல்லேலூயா. அது பார்ப்போம் ஒரு நாட்களில் எப்படி இங்கெல்லாம் வேலையத்தில் ஆலயம் கட்டினாங்க. அல்லேலூயா. நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற நமக்குள்ளே கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை அஸ்திபாரமாக கொண்டு தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை கொண்டு அல்லேலூயா அன்பினாலே, விசுவாசத்தினாலே, நம்பிக்கையினாலே அந்த ஆலயத்தை அந்த வார்த்தைகளை கொண்டு நமக்குள்ளே கட்டணும். அல்லேலூயா. இதான் ஆவிக்குரிய ஆலயம், நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஆலயம். அல்லேலூயா. இதற்காக பிரயாசப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாரையும் கர்த்தர் அவர் விரும்பி வாசம் பண்ணுகிற ஆலயமாக மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமானால் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ஜெபம் 3ஆம் தேதி மார்ச் அன்றைக்கு இருக்குது ஐடிசிசி சர்ச் ஹாலில். ஆகவே நேரம் கிடைக்குமெண்டா அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இப்படி மத்திய கிழக்கு நாடுகளுக்கான ஜெப கூட்டம், அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து காணிக்கை பாடலை பாடுவோம். காவல்
அல்லேலூயா. எடுக்கப்பட்ட காணிக்கைக்காக செய்திக்காக சொன்ன மார்ஷல் யோமனு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, எடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ராஜா உம்முடைய பாதப்படியிலே வருகிறோம். தகப்பனே, வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் ராஜா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ராஜா, 2 கொரிந்தியர் 9:7 படியாகவும் யாத்ராகமம் 25:2 படியாகவும் தகப்பனே, அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமுமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவரே, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் எனக்கு காணிக்கைகளை வாங்க கடவீர்கள் என்று சொன்னீங்க ராஜா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, அப்பா உம்முடைய சபையின் பிள்ளைகள் ராஜா, இதோ ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மனமுகந்து தகப்பனே, தங்களுடைய பிரயாசத்தின் பலத்திலிருந்து ராஜா, இதோ ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆலய கட்டுமானங்களுக்காக, ஆலய தேவைகளுக்காக இதோ ராஜா அவர்கள் மனமுகர்ந்து கொடுக்கிற இந்த காணிக்கையின் தேவன் ராஜா, நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக தகப்பனே. ஆண்டவரே அப்பா, 1 30 1 60 ஆண்டவரே ராஜா 1 100 என் தேவன் ஆண்டவரே அப்பா, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. செய்தி வேலைக்காக உம்முடைய பாதப்படியிலே வருகிறோம் ராஜா. ஆண்டவரே ஏசாயா தகப்பனே 55:11 சொல்லப்பட்டபடி தகப்பனே, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் இருக்கும், அது வெறுமனே என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்பிய காரியம் ஆகும்படி அது வாய்க்கும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நாளில் நீங்க விரும்பின வண்ணமாய் என் தேவன் இந்த சபையில் நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, அல்லேலூயா. ஆண்டவரே, அப்போஸ்தலர் ஆண்டவரே 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி ஆமாண்டவரே, இதோ லீதியாளின் இருதயத்தை என் தேவன் பவுல் பிரசங்கிக்கும் போது ராஜா, ஆண்டவரே நீங்க திறந்து கொடுத்தது போல இன்றைய நாளிலும் கூட ராஜா, கேட்கும்படிக்கு ஒவ்வொரு இருதயத்தின் தேவன் நீங்க திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே, மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம மத்தியிலே வந்திருக்கிற பாஸ்டர் பிரின்ஸ் குமார் சவுதி தேசத்திலிருந்து வந்திருக்காங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த இடத்தில் கூடி வந்திருக்கின்ற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான சபையின் போதகருக்காக, திருச்சபை மக்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். என்ன இந்த இடத்தில் ஆமென் நான் வருவதற்கு காரணமாயிருந்த அருமையான சகோதரர் பென்னட்டன் பிரதர் பஹ்ரைனிலிருந்து ஸ்தோத்திரம், அவருடைய மச்சான் ஸ்தோத்திரம் ஸ்டீபன் பிரதர் அவர்கள் தான் நான் இந்த இடத்தில் வருவதற்கு காரணம். கர்த்தர் அவர்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய கிருபையினாலே 11 வருடங்கள் சவுதி அரேபியா தேசத்திலே ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆமென். ஊரில் ஸ்தோத்திரம் 13 வருடங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து முழு நேரமாய் செய்து கொண்டிருக்கேன். கிட்டத்தட்ட 24 வருடங்கள் இந்த ஊழியத்திலே ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். சவுதி அரேபியாவிலே இப்படிப்பட்ட விசாலங்கள் இல்லை, மிகவும் நெருக்கமான சூழ்நிலைகள் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் தேவ பிள்ளைகள் தொடர்ந்து அந்த தேசத்திலே கர்த்தர் திறந்த வாசலை கட்டளையிடுவதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இப்போது நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை தருவாராக. நேரம் சுருக்கமாக இருக்கிறபடினாலே ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். 1 நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அன்பின் பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல இயேசுவே, மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த உபவாச ஜபத்தின் ஆண்டவரே காலை நேரத்திலே எங்கள் ஆண்டவர் எங்கள் நடுவில் எழுந்தருளி உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிற உம்முடைய வார்த்தைகள் வந்திருக்கிற எல்லாரையும் பலப்படுத்துவதாக. வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு ஒரு வார்த்தை எங்களுக்கு கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளோடு பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் 41ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் 41ஆம் வசனம், பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே
அநேகரை ஆண்டவர் சுகப்படுத்தினார். அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஆமேன். வியாதியஸ்தரை சுகமாக்கினார். பிசாசு பிடித்தவர்களை ஆண்டவர் சுகமாக்கின அற்புதமான காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கின்றார். இந்த ஜெபத்தில் விசேஷமாய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதமான அதிசயமான கிரியைகளை ஆண்டவர் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஜெபாலய தலைவனாகிய யவீரு என்பவனுடைய அந்த அவருடைய மகள், ஆமேன், ஸ்தோத்திரம், மரண அவஸ்தையாய் இருக்கிறதை அவன் கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே அவன் வந்து விழுந்து, ஆண்டவரே, என் மகள் மரண அவஸ்தையாய் இருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவரை வேண்டிக் கொண்டதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதஸ்தலம். இந்த பாதத்திலே இந்த காலை நேரத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பாதத்திலே விழுந்து அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேண்டுகிறதையும் நினைக்கிறதையும் ஆண்டவர் செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அந்த ஜெப ஆலய தலைவன் விழுகிறான். ஏன் அவன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறான்? வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதம் எப்படிப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். நம்முடைய கால்களை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒண்ணுக்கும் உதவாது. ஆமென். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கால்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருக்கிறது என்று யோவான் தரிசனத்திலே பார்த்து சொல்லுகிறான். எப்பேற்பட்ட ஒரு ஆண்டவருடைய பாதங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்கள். யோவான் ஸ்நாபகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக சொல்லுகிறார், ஆமென், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாத ரட்சைகளை நான் கழற்றுவதற்கு கூட நான் ஒரு பாத்திரவான் அல்ல என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு மேன்மையான, ஆமென், விசேஷித்த பாதங்களை உடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் இந்த யவீரு விழுந்து ஆண்டவரை நோக்கி கேட்கிறான். ஆண்டவரே, என் மகள் சுகமடையும்படி, ஆமென், உம்முடைய கரத்தை நீர் அவள் மேல் வைக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வேதத்திலே நிறைய இடத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்ததை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசித்தால் சப்பானிகள், ஆமென், குருடர்கள், ஊமையர்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அசுத்தாவி பிடித்திருந்தவனை ஆண்டவருடைய பாதத்திலே வைத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி வேதத்தில் ஆங்காங்கே நிறைய இடங்களிலே கர்த்தருடைய பாதத்தில் வைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் என்பதை நாம் வேதத்திலே படிக்க முடியும். அல்லேலூயா. அப்படியானால் நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் அது எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஜெப நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் உண்மையாக ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கெஞ்சி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. உங்கள் வியாதி பிரச்சனைகளாயிருக்கலாம், எப்படிப்பட்ட சோதனைகள் போராட்டங்களாயிருக்கலாம், ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்கின்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபித்தால் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல விசேஷமாய் அவன் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நீர் அவள் மேல் வையும். ஆமென். பாதத்தை பிடித்துக்கிட்டு சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நீர் அவள் மேல் வைப்பீராக. ஆமென். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கை தூக்கி சொல்லுங்களேன். ஆமென். ஸ்தோத்திரம். சப் இன்ஸ்பெக்டரை பார்த்தா போலீஸ்காரன் என்ன சொல்லுவார்? அவர் சல்யூட் அடிப்பாரா என்ன? சல்யூட் அடிக்கும்போது இப்படி சும்மாவா நிற்பார்? ஒரு ஆக்ஷன். ஆமென். அதே போல் ஆண்டவருக்கு எப்போதுமே அல்லேலூயா சொல்லும் போது கரங்களை உயர்த்தி சொல்லணும். இன்னும் நிறைய கை தூக்கல்ல. சவுதி அரேபியாவில் உங்களை போய் நான் சொல்ல போகிறேன். ஆமென்.
நல்ல சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்கள் எப்படிப்பட்டது என்பதை ஆமேன் ஸ்தோத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமேன். யாபேஸ் ஜெபித்த போது ஆமேன் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். உமது கரம் என்னோடு இருந்து. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. எஸ்ராவின் புஸ்தகத்திலே 8:22 வாசிக்கும் போது எஸ்ரா உபவாசம் பண்ணி ஜபித்த அந்த வேளையிலே அவன் சொல்லுகிறான், தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரம் தம்மை தேடுகிற ஒவ்வொருவர் மேலும் நன்மையாக இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் கர்த்தரை தேடுகிறது உண்மையானால் அவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய கரம் நன்மை செய்கிற கரமாய் மாறும். இந்த ஆமீன் வாய்ஸ் ஆஃப் சால்வேஷன் சபையிலே ஆண்டவருடைய கரம் எழுந்தருளுமானால் இங்கே வருகின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய கரம் நன்மை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்களேன். என் ஆண்டவர் என் வாழ்க்கையிலே நன்மையை செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆமேன். அவர் சுற்றி திரிந்த நாட்களில் நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. முழு உலகத்தையும் மோசம் போக்குகிற பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்பதை ஆமேன் அவன் அறிந்தவனாக ஆண்டவருடைய கரத்திற்கு விரோதமாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கரம் தம்மை தேடுகிற ஒவ்வொருவர் மேலும் நன்மையாக இறங்கட்டும் என்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே தம்முடைய கரத்தை நீட்ட ஆரம்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவரை கிரியை செய்ய வைப்பது நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பு. அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் நமக்கு ஒரு கிரியையை அற்புதத்தை செய்யும் வரையிலும் அவரை அமர்ந்திருக்க விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தாவீது சொல்லுகின்றான், ஆமென், 1 நாளாகமம் 29:12 உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. ஏன் இந்த கரத்தை என் மகள் மேல் வையும் என்று எவ்வீரு சொல்லியிருப்பார்? ஆண்டவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. ஆமென். எந்த மனுஷனையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் உமது கரத்தினாலே ஆகும். ஆமென். ஆண்டவருடைய கரம் எந்த மனுஷனையும் பலப்படுத்துகிற கரம். எந்த வியாதியில் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்னே பிரசங்கிக்கிற நான் கூட எத்தனை பயங்கரமான வியாதியில் அகப்பட்டிருந்தவன். ஆமென். என்னுடைய 14வது வயதிலே பயங்கரமான ஒரு வியாதி என்னை பிடித்து கொண்டது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22வது வயதிலே என்றைக்கு நான் ஊழியத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்தேனோ அன்று ராத்திரி என் வியாதி என்னை விட்டு மாறி போனது. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அத்தனை காலங்கள் வியாதி 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 பலவீனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு ஊழியக்காரருடைய மகன் தான். என்னுடைய அப்பா ஆமே ஸ்தோத்திரம் நல்ல ஒரு ஊழியம் செய்த 30 வருஷம் ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர். என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். நாங்கள் 4 பேரில் 3 பேர் கர்த்தருடைய ஊழியத்தை முழு நேரமாய் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நானோ வியாதிப்பட்டிருந்தேன், பலவீனப்பட்டிருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்றைக்கு என் ஆண்டவருடைய கரத்திலே நான் என்னை ஒப்பு கொடுத்தேனோ அன்றைக்கு கர்த்தருடைய கரம் என்னை தொட்டது. ஆமென் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய கரம் நம்மேல் நன்மையாக இறங்குமானால் அவரை தேடுகிற யாவருக்கும் ஆமென் அவருடைய கரம் பலனை கொடுப்போம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடத்துல நீங்கள் ஒருவேளை வியாதியோடு இருந்தால் கூட ஆண்டவரே எந்த மனுஷனையும் பலப்படுத்துகிற கரம் என் சரீரத்தை தொடுவதாக, என் பலவீன பாகங்களை தொடுவதாக
கிட்னி ஸ்டோன்ல வியாதிப்பட்டிருக்கிற என்னுடைய பலவீனத்தை உம்முடைய கரத்தினால மாற்ற முடியும் ஆண்டவரே. அடிக்கடி வியாதிப்பட்டு ஆமென் நான் படுக்கையில் இருக்கிறேனே, ஆமென் வேலைக்கு செல்ல முடியாத அளவுக்கு அடிக்கடி நான் வியாதிப்படுகிறேனே, எனக்கு ஒரு அற்புதம் நீர் செய்ய மாட்டீரா ஆண்டவரே? உமது கரத்தை நீர் என்மேல் வையும் என்று கேட்டு பாருங்கள். என் ஆண்டவரால் குணமாக்க முடியாத எந்த வியாதியும் கிடையாது. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 31ஆம் சங்கீதத்திலே ஆமென் 15ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் காலங்கள், கை தூக்கி சொல்லுங்க, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் இங்கே இருக்கிற ராஜாவினுடைய கையில் அல்ல, யாருடைய கரத்திலும் அல்ல. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நம் ஒவ்வொருடைய நாட்களும் ஆயுசின் வருஷங்களும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். அந்த நாட்கள் வரையிலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நடத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய காலங்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். அவருடைய பாதங்களை நீங்கள் பிடிக்க ஆரம்பித்தால் அவருடைய கரம் நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இந்த காலை நேரத்திலே தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக்கொள். அவருடைய கரம் உனக்காக நீட்டப்படும். நீ யாருக்காக ஜெபம் பண்ணுகிறாயோ அவர்களுக்காக தேவனுடைய கரம் நீட்டப்படும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அது சாதாரணமான கரம் அல்ல, வல்லமை உள்ள கரம், ஓங்கிய புயத்தை உடைய கரம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆமென். யவீரு ஆமென் அவருடைய மகளுக்கு வேண்டி ஜெபித்த போது ஸ்தோத்திரம், நற்செய்திக்காக காத்திருந்த அவனுக்கு துர்ச்செய்தி வந்தது, அவள் மரித்து போய்விட்டாள். ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெபாலய தலைவனை நோக்கி, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென் ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை ஆமென் வைத்திருக்கிற காலம் வரையிலும் ஆமென் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்க 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 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களையும் விட்டு மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். சிலருடைய சரீரத்தில் ஏதாகிலும் வியாதி வர ஆரம்பித்து விட்டால் ஆமென் தானாகவே பயந்து சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென். கர்த்தருடைய கரம் உனக்கு நேராய் நீட்டப்படுமானால் ஆமென் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்களையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மருத்துவரிடத்தில் போனால் நம்மை பயப்படுத்தி விடுவார்கள். உனக்கு வந்திருக்கிறது பயங்கர நோய். ஆமென் ஹல்லேலூயா. மருத்துவர்கள் சொல்லுவார்கள், ஐயோ ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தாமதம் பண்ணி இருந்தால் இவர்களை காப்பாற்றி இருக்க முடியாது என்று. ஆமென். நமக்கு தைரியம் உண்டு. என் காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ மருத்துவமனையில் இருக்கிறவர்களுக்கு போய் ஜெபித்த போது கூட மருத்துவர்களால் கூடாததை இயேசு செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார். ஆமென் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு யவீருவினுக்குள் இருந்த அந்த பயத்தை மாற்றி விசுவாசத்தை ஆண்டவர் ஊட்டி விடுகிறார். ஆமென். சில சூழ்நிலைகள் ஆமென் நமக்கு எதிராய் நமக்கு ஆமென் மோசமான சூழ்நிலைகள் எல்லாம் வரும்போது ஆமென் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஆண்டவர் யவீருவனுடைய வீட்டிற்கு வரும்போது எல்லாரும் அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இயேசு வந்து சொல்லுகிறார், ஆமென் பிள்ளை மரிக்கவில்லை, அவள் என்ன செய்கிறாள்? நித்திரையாயிருக்கிறாள். ஆமென் சொல்லுங்களேன்.
இப்படி சொன்னவுடனே அங்கிருந்த எல்லாரும் நகைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை, இந்த இடத்தை நான் வாசிக்கும் போது அங்கே நின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே இந்த மரண வீட்டில் வந்து எல்லாரும் அழுதார்களா, இல்லை உண்மையாகவே ஸ்தோத்திரம் அவர்கள் சிரித்தார்களா? ஆமென். நகைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போதான் எனக்கு புரிந்தது, அநேகர் இந்த உலகத்தில் அழுகிறார்கள் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் மரண வீட்டில் போய் வேஷத்திற்கு தான் அழுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்களில் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஸ்தோத்திரம் அழுவதற்கென்றும் தப்பட்டை அடிப்பதற்கென்றும் கூப்பாடு போடுவதற்கென்றும் காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள். ஆமென். ஆனால் உண்மையா அழுகிறதற்கு யாரும் இல்லை. ஆனால் அந்த இடத்தில் இயேசு வந்து சொன்ன உடனே ஆமென் சிலர் நகைத்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே எல்லாரும் அந்த இடத்தை விட்டு அகற்றி விட்டு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த சிறு பிள்ளையின் கரத்தை ஆமென் பிடித்து, கையை பிடித்து தலித்தாகூமி என்று சொல்லி அவளை தூக்கி நிறுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்வார். நீ முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பித்தால் ஆமென் கர்த்தர் அற்புதம் செய்வார். சங்கீதக்காரன் தாவீது இவ்வண்ணமாய் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் பிழைத்திருப்பதற்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவரே நான் ஜீவனோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. ஆமே. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மேல் இரக்கமாய் இருக்க ஆண்டவர் சித்தமாய் இருந்தால் இந்த கால நேரத்தில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் அவர் இரக்கமாயிருப்பார். வேதம் சொல்லுகிறது அவருடைய இரக்கங்கள் மிகவும் பெரியது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு கிடையாது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லுங்க. நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ ஆண்டவரே இவர்களுக்கு இரங்கும் என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய இரக்கங்கள் மிகவும் பெரியது. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களில் சிலரை குணமாக்க போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கர்த்தர் வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறவர், வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவர். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். 116ஆம் வசனத்திலே 119 116 நீங்கள் வாசிப்பீர்களானால் தாவீது சொல்லுகிற, ஆண்டவரே நான் பிழைத்திருப்பதற்கு உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமென். சிறு பெண்ணே எழுந்திரு என்கிற ஒரு வார்த்தை, எழுந்திரு என்கிற ஒரு வார்த்தை. ஆமென். நீ வியாதிப்படுகிற நேரம், நீ ஆமென் மரண அவஸ்தையாயிருக்கிற நேரம் ஆண்டவருடைய வார்த்தை உன்னோடு பேச ஆரம்பிக்கும். உம்முடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்னான் 100க்கு அதிபதி. ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. உங்க வார்த்தையில வல்லமை இருக்கிறது, உங்க வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது, உங்க வார்த்தையில விடுதலை இருக்கிறதப்பா. நீங்க பேசுங்கப்பா, நீங்க சொல்லுங்கப்பா. என் குடும்பத்துக்கு ஒரு வார்த்தை அனுப்புங்கப்பா. என் பிள்ளையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆகார் ஸ்தோத்திரம் தன்னுடைய சொந்த மகனுக்காக சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஹல்லேலூயா. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆமென். ஆண்டவர் ஆமென். இந்த காலை நேரத்திலே ஆமென் உன் குடும்பத்தை குறித்து நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயா சகோதரா? உன் பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் பிள்ளையின் பெயரை சொல்லி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, என் மகன் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக. ஆமென். அவனுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, அவனுடைய நாட்கள் ஆயுசின் வருஷங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய கரத்தை என் மகனுக்கு நேராக வையும். ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களானால் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் சிலருடைய கட்டுகளில் இருந்து ஆண்டவர் விடுவிக்க போகிறார். ஆமென்.
ஆமேன். ஊரில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், ஆமேன் ஸ்தோத்திரம், நடமாடும் வியாதியஸ்தர்கள். ஆமேன். நம்மள அநேகர் யாரா இருக்கிறோம் தெரியுமா? என்ன வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க? நடமாடும் வியாதியஸ்தர்கள். அல்லேலூயா. ஆமேன். ஆளு இருக்குன்னு தான் பேரு. சோத்திரம், உயிரோடு இருக்கிறோம், ஜீவ சுவாசம் வந்து போயிட்டு இருக்கிறது. ஆனா நடமாடும் வியாதியஸ்தர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமேன். மோசே சாகும்போது கூட அவனுடைய கண்கள் என்ன செய்யவில்லையாம்? எவ்வளவு பலன்! அல்லேலூயா. காலேப் சொல்லுகிறான், மோசே என்னை அனுப்புகிற நாளில் இருந்த அதே பலன் இன்றைக்கு எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்போது நான் 80 வயது உள்ளவன், மோசே என்னை அனுப்பின நாளில் இருந்த அதே பலன் இன்றைக்கு எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நேராய் அனுப்புவாரானால் அவருடைய வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை பிழைத்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்லி ஆமென் நிறுத்த விரும்புகிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாராகிலும் ஒருவர் வாசியுங்கள் பார்க்கலாம். கிறிஸ்துவனோடே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரை நான் பிழைத்திருப்பது, இதுவரை நான் உயிரோடு இருப்பது எப்படி? என்னில் அன்பு கூர்ந்து. ஆமென் சொல்லுங்க. என்னில் அன்பு கூர்ந்து. ஏசப்பா என்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், என்மேல் இரக்கம் வைத்தபடியினால், எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தபடியினாலே, அவருடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். அவருடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே. இயேசு கிறிஸ்துவை குறித்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நீங்க ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கணும். ஆமென். அவர் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னில் அன்பு கூர்ந்து. என்னில், இந்த வார்த்தையை நல்ல ஆமென் உறுதியா பற்றிக்கொள்ள. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த ஆமென் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 40 விதமான வியாதி இருந்தது என்று பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆமென். அத்தனை வியாதி இருந்த போதும் பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் பிழைத்திருப்பதற்கும் அது இரக்கங்கள் கிடைப்பதாக. எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நின்று ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு விடுதலை தாருங்க ஆண்டவரே, என் வியாதியிலே ஒரு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து கரம் உயர்த்தி ஆமென். இன்றைக்கு நான் சுகமாயிருக்கிறேன், நாளைக்கு என்னை பலவீனம் தாக்காது என்று யாருக்கும் சொல்ல முடியாது. இப்பொழுது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் ஆமென், நாளைக்கும் என் தேவன் மாறாதவராயிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சிலருக்கு வாக்கு பண்ணுவார். ஆமென். நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உனக்காக சிலுவையில மரித்திருக்கிறேன், நான் உனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் எல்லா நாவுகளும் திறக்கப்படட்டும். நீங்க சும்மா இருந்தா ஒரு கிரியை நடக்காது. நீங்க சும்மா இருந்தா ஒரு காரியம் கர்த்தர் செய்ய மாட்டார். எல்லாரும் வாயை திறந்து ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பிரைஸ் பிரைஸ். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஏசப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வைங்க ஆண்டவரே. உங்க வார்த்தையை எங்களுக்கு அனுப்புங்கப்பா. நான் பிழைத்திருப்பதற்கு உம்முடைய இரக்கங்களை கட்டளையிடும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் மேல் உம்முடைய இரக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா, ஏசப்பா, உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. நல்ல சமாரியனே,
எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. அநாதையாக அலைந்த என்னை, அநாதையாக என்னை தேடி வந்த என் தெய்வமே, தேடி வந்த என் தெய்வமே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல நல்ல பிதாவே, அருமையான நேரத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் அனுமதித்த வார்த்தைகளை உடைய ஜனத்திற்கு கர்த்தர் பேசி இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் சிலருடைய வாழ்க்கையை தொடுவதாக இந்த இடத்துல எழுந்து நின்று ஆமேன் ஏதாகிலும் ஒரு வேண்டுதலை உடைய சமூகத்தில் ஏறெடுத்திருந்தார்களானால் அவர்களுக்கு நேராக உடைய கரம் நீட்டப்படுவதாக. ஆமேன். வியாதி நீங்கி சுகமாவார்களாக. ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் ஆமேன் உடைய கிரியைகளை நடப்பிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தம்மை தேடுகிற யாவர் மேலும் கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பாதப்படியை பிடித்து கொண்ட ஜனங்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறார். அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது, அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரியது. ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த வேளையில் இருக்கிற நேரத்தில் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து நம்ம எல்லாரும் கூடி உபவாசித்து ஜெபிக்கிற இந்த சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம சபையாய் கூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அநேகர் கூடி ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது தேவ வல்லமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே சபையாய் கூடி நாம் உபவாசிக்கிற ஒரு காரியம், தனிப்பட்ட வாழ்க்கையிலே உபவாச ஜெபம். ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது தேவ மகிமையை அதிசயமாக அற்புதமாக நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. சில குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, குறிப்பாக எப்பொழுதுமே நம்ம ஒரு கூடி ஜெபிக்கிற ஒரு காரியம், முதலாவது ஆண்டுடைய சித்தத்திற்காக எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளவும் தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறபடினாலே நாம் முதலாவது நம் வழக்கம் போல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உலக மக்கள் ரட்சிப்புக்காக, ஹல்லேலூயா சபையில் இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாத மக்களுக்காக, ஹல்லேலூயா நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, நமக்கு தெரிந்த நண்பர்கள் ரட்சிக்கப்படும்படியாக, இந்த ரட்சிப்பு சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ அதெல்லாம் ரட்சிப்பு நடைபெறும்படியாக அதுக்கு நம்ம வார்த்தையோடு கூட ஜெபம். குறிப்பாக சபை மூலமாக நடக்கிற ஊழியங்கள் அதுக்காக ஜெபம். ஆலயங்கள் இல்லாத தேசம் சவுதி அரேபியா நமக்கு தெரியும். இன்னும் நிறையா தேசங்களில் ஆண்டுடைய வார்த்தைக்காக நெருக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற, துன்பப்படுத்தப்படுகிற விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்காக நம்ம பாரத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆகவே இப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவ சத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய தயவுள்ள சத்தின்படி அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்தியாவுக்காக முதல் நாளில் நின்று ஜெபித்த கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேக பேர் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே அதன் காரியங்களை நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வெட்னஸ்டே ஜெபத்தில் நம்ம குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளுக்காக, சவுதி அரேபியாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாளில் அநேக சாட்சிகளை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அங்கே மெக்காவில் காபாவில் ஜனங்கள் கூடியிருக்கும்போது கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே ஆண்டவர் தரிசனமானார். ஹல்லேலூயா. அந்த தரிசனத்தை பார்த்து அங்கே நிறைய பேர் மனம் திரும்பினார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். நிறைய இமாம் கூட உண்டு. இல்லை, இது நான் சொல்கிற காரியம் மிகைப்படுத்தி சொல்ல. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஆதரவாக வீடியோவில் இருக்குது. ஹல்லேலூயா. ஆகவே ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை, விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டிய கடமை. ஆண்டவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி காரியங்களை அவர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய சபை மக்கள் எல்லோரும் இத்தனை பேர் இருக்கோம். ஊழியத்துக்கு வாங்கினா கொஞ்சம் பேர் தான் வராங்க. அப்படி இல்லை, நம்ம சபை மக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு நின்று விடாமல்
அவங்க போய் ஊழியம் செய்யறதுக்கான ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும்படி ஆவியான நிரப்பும்படி இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இதற்காக சுருக்கமாக யாராவது ஜெபம் பண்ணுங்க. நிறைய பாயிண்ட் இருக்கு, சுருக்கமாக யாராவது ஜெபம் பண்ணுங்க. அப்பா, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. இதோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அப்பா தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் அல்லவா. ஆண்டவரே, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, அப்பா நீங்க சொன்னீர் அல்லவா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவனி சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் அல்லவா. அப்பா, அந்த அழிந்து போகிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே, அப்பா உம்மை நோக்கி உம்முடைய பாதத்தை நோக்கி வரணும் ஐயா. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியா இருக்கிறீர் அல்லவா. அப்ப அந்த ஜனங்களுக்காய் நீர் அடிக்கப்பட்டீர் அல்லவா, இந்த ஜனங்களுக்காய் முள் மூடி சூடப்பட்டீர் அல்லவா, இந்த ஜனங்களுக்காய் ஆண்டவரை கல்வாரி சிலுவையிலே ஏலி ஏலி லாபா சத்கானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீரோ என்று கதறினீர் அல்லவா. என் தகப்பனே, அப்ப அந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. உலக தேசம் எங்கள் இருக்கிற ஜனங்கள் ஐயா, இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை இந்த ஒவ்வொரு ஜனங்களை அறிந்து கொள்ளும்படியா என் தேவன் அந்த பகுதியிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அந்த நாளிலே எலியாவை கொண்டு பயன்படுத்தின தேவன் ஐயா. ஆண்டவரே, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சொன்ன பொழுது என் தேவன் ஐயா, வானத்தில் இருந்து ஒரு இறங்கின அக்கினி ஐயா, இந்த உலக தேசமங்களே ஒரு எழுப்புதல் அக்கினி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பற்றி எரியட்டும் ஐயா. என் தேவன் ஆண்டவரே, இந்த உலக தேசங்களை சந்திப்பீராக ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாக பரிசுத்த ஆவி ஆனவர் ஐயா, ஆவியின் வரங்களான ஆண்டவரே அற்புத வரங்களினாலே 9 வரங்களினாலே நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. என் தேவனே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும் ஐயா. உலக தேசம் ஆண்டவரே என் இயேசுவை சந்திக்கணும் ஐயா. இந்த உலக தேசங்களில் கஞ்சா மது போதைக்கு அடிமைப்பட்டுள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் விடுவிப்பீராக. என் தேவன் மனம் இறங்குவீராக. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, மனம் இறங்கும் ஐயா. அப்பா, நீங்க சொன்னீர் அல்லவா, பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியதல்ல, அவள் சுகம் உள்ளவருக்கு வேண்டியதல்ல, நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொன்னீர் அல்லவா. என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. பாவத்தில் சாபத்தில் நோயில் வியாதியிலும் அப்பா வேசித்தன விபச்சாரங்களில் ஆண்டவரே போதை வஸ்துக்களும் அடிமைப்பட்டுள்ள ஜனங்கள் இயேசுவே இறங்கும் என்று சொல்லுவோமா. அப்ப அந்த நாளிலே பாத்திமை குருடன் உம்மை நோக்கி கூப்பிட்டது போல இந்த உலக தேசங்களுக்கு என் இயேசுவே இறங்கும் ஐயா, என் இயேசுவே இறங்கும் ஐயா, என் இயேசுவே இறங்கும் ஐயா. ஒவ்வொரு ஜனங்களும் சந்திக்கப்படணும் ஐயா. ஆண்டவரே, சபை இல்லாத ஒவ்வொரு தேசங்களும் சந்திக்கப்படணும் ஐயா. என் தேவன் ஐயா, வானத்தின் வாசலாக ஒவ்வொரு ஆலயங்கள் இருந்து ஜெபிக்கிற இடங்களை ஆண்டவரை வானத்தின் வாசலாக தேவ தூதர்கள் ஏறுகிறார் இறங்குகிறவர்களாய் இருக்கும்படியாய் என் தேவன் மனம் இறங்கும் ஐயா. ஒவ்வொரு தேசங்களும் சபை கட்டப்படணும் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு கிராமங்கள் சந்திக்கப்படணும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கிராமங்கள் சந்திக்கப்படணும் ஐயா. ஆண்டவரே, ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கை குறுகி போகவில்லை அல்லவா. ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர் என்று சொன்னீர் அல்லவா. இயேசுவின் சபையிலே ஆண்டவரே ரட்சிக்க முடியாதபடி இன்னும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற தங்களை அறியாமல் இருக்கிற ஜனங்களே மனம் திரும்பும்படியாய் என் தேவன் இப்பொழுதே சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் அழியக்கூடாது ஐயா. இயேசுவே, உம்மை அறியாத ஒரு ஜனங்கள் அழியக்கூடாது ஐயா. எங்களுடைய சபையில் இருக்க குடும்ப உறுப்பினர்கள் ஐயா, ஆண்டவரே அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. அப்பா, நீ சந்திங்கப்பா. சொப்பனங்கள் தரிசனங்கள் தச்சுருவமாய் தேவனுடைய வார்த்தையை கொண்டு பேசுகிற தேவன் அப்பா சந்திக்க ஆண்டவரே. ஆண்டவரே, கொலை ஜாதி மதத்தினாலே பிரிந்து கிடக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவர். வாலிபர்களை எடுத்து பயன்படுத்தும் ஐயா. ஒவ்வொரு வாலிபர்களையும் எடுத்து பயன்படுத்தும் ஐயா. இயேசுவே, சாத்ராக் மேசக் ஆபேத்நேகோவை எடுத்து பயன்படுத்தின தேவன், சவுலை பவுலா எடுத்து பயன்படுத்தின தேவன், கர்த்தர் தாமே எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களுடைய சபை பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஐயா. அப்பா, மத்திய 28ஆம் அதிகாரத்திலே 18, 19, 20 சொன்னீர் அல்லவா, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
அப்பா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிகளை ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு போதித்தேன் அவர்கள் கை கொள்ளும்படியாக உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்கள் இவங்களோடு கூட அப்பா எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஊழியம் செய்யணும் ஐயா. இயேசு எங்களுடைய சபை பிள்ளைகள் எல்லாம் எழும்பணும் ஐயா. என் இயேசுவுக்காய் எழும்பணும் ஐயா. எனக்காய் ஜீவனை கொடுத்தாரப்பா. என் இயேசுவுக்கு நான் ஏதாவது அவருடைய சித்தத்தின்படி செய்யணுமே. என்னுடைய ஜீவனோடு கூட அவருடைய கிருபையை நான் அறிவிக்கணுமே. அப்பா என் சபை பிள்ளைகளுக்கு ஒரு எழுப்புதலை தாரும் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட எல்லா ஜெப குறிப்பையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்தாவின் ரத்தம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். அல்லேலூயா. அடுத்த காரியம் நம்முடைய சபை மக்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். குறிப்பாக அனைவருக்கு வேலை இல்லை, வேலை கிடைச்சும் சம்பளம் இல்லை, விசா ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிற காரியங்கள், அந்த காரியத்தில் அவனுடைய கிருபை உண்டாகும்படியாக இந்த காத்திரத்தில் நிறைய பேருக்கு ஆமாம் நாட்கள் கூடிக்கொண்டு போகுது. அரசாங்கம் தான் பார்த்து சீக்கிரமாக செய்யணும். அது செய்யும்படியான ஒரு கிருபைகளை ஆண்டு கொடுக்கும்படி அதற்காக ஜெபணும். இன்னும் ஊரில் விட்டு வந்த வயதிப்பட்டவருக்காக ஜெபணும். படிக்கிற பிள்ளைகள், குறிப்பாக பப்ளிக் எக்ஸாம் டைம் இது 10th +2 பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஆண்டு விசேஷ ஞானத்தை, ஞாபக சக்தியை, சமயச புத்தியை, நல்ல நிறைய மார்க்குகள், உயர்ந்த மார்க்குகள் வாங்கவும் உயர் படிப்புக்கென்று கர்த்தர் இந்த மார்க்குகளை ஆசீர்வதிக்கும்படியாக அதுக்கென்று ஜெபணும். இப்படி உயர் கல்வி கூடங்களில் கிடைப்பதற்கான ஸ்லாக்கியத்தை கொடுக்கும்படியாக அதற்காக ஜெபணும். அது மாத்திரமல்ல, நீண்ட நாள் காத்திருக்கிற சபையின் பிள்ளைகள், அதுக்காக ஜெபணும். குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், இப்படி காத்திருக்கிற காரியத்தில் அவனோட அதிசய அற்புதம் செய்யும்படியாக நம்ம எல்லாரும் சபையாய் கூடி மொத்தமாக சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் 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 அப்பா. அப்பா தகப்பனே, இதோ இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உம்முடைய கரத்துக்குள்ளாக வருகிறோம் தகப்பனே. அப்பா நீரே தகப்பனே, தேவர்களுக்கெல்லாம் தேவன் தகப்பனே. நீர் ஒருவர் மாத்திரமே உயர்ந்தவர் கர்த்தாவே. அப்பா தகப்பனே, உம்மை சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நீர் ராஜாதி ராஜா தகப்பனே. நீர் பரிசுத்தர் 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 தகப்பனே. அப்பா எல்லா நாவுகளும் உம்மை அறிக்கை இடுவதாக கர்த்தாவே. அப்பா உலக மக்கள் எல்லாம் தகப்பனே நீர் ஒருவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. அப்பா தகப்பனே, இதோ கர்த்தாவே இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே சபையாய் உம்மை கூடி ஆராதிக்க எங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா இந்த நாளில் காணக்கூடாதபடிக்கு எத்தனையோ பேர் மண்ணின் கீழ் மறைக்கப்பட்டிருக்காங்க கர்த்தாவே. எங்க நாசியில சுவாசத்தை கொடுத்து இன்னும் ஜீவனோடு கூட நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிற தேவன் அப்பா. அப்பா ஒரு நாளும் ஒரு குறைவும் இன்றி தகப்பனே இம்மட்டும் எங்களை நடத்தி வருகிற தேவனுக்கு கொடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா அப்படியாக தகப்பனே இந்த கத்தார் தேசத்திற்காக வருகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த தேசத்துல தகப்பனே உம்மை நம்பி எத்தனையோ பேர் வந்து காத்து கொண்டிருக்கிற காரியங்கள் அநேகமாயிரம் உண்டு தகப்பனே. அப்பா தகப்பனே, இதோ 2026ஆம் ஆண்டும் தொடங்கிவிட்டது, பிப்ரவரி மாசமும் முடிந்து விட்டது தகப்பனே. அப்பா எத்தனை ஏக்கங்கள், எத்தனை கண்ணீர் ஆண்டவரே. அப்பா கடந்து போக முடியாத நிலைமையிலும் தகப்பனே, மனமடிவு உண்டாயிருக்கிற இந்த நிலைமையிலும் கர்த்தாவே அப்பா நாங்கள் எங்கே போவோம் தகப்பனே? உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு தகப்பனே இதோ வானத்திலும் பூமியிலும் இருந்து தகப்பனே அப்பா நீர் மாத்திரமே எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. கர்த்தரே உம்மால மாத்திரமே முடியும் தகப்பனே எங்களை விடுவிக்க, எங்களை தகப்பனே எங்களை கட்ட அப்பா தகப்பனே, எங்களுடைய வேதனைகளை நீக்க தகப்பனே, எங்களுடைய சுமைகளை தகப்பனே நீர் எங்கள் நுகங்களை முறிக்க உம்மால மாத்திரமே முடியும் கர்த்தாவே. வேறு ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, இதோ கர்த்தாவே இந்த நேரத்துக்காக கூட தகப்பனே, வேலைக்காக தகப்பனே காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. என் தேவனே, இந்த தேசத்தை திறந்து கொடுங்க அப்பா. அப்பா தகப்பனே, எத்தனையோ தகப்பனே அப்பா கர்த்தாவே, இதோ கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கிற நிலைமையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை போஷிக்க உம்மால ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. அப்பா கர்த்தாவே, இதோ தகப்பனே வனாந்தரத்திலேயே தகப்பனே
என் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. அப்பா தகப்பனே, இதோ கர்த்தாவே இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே வானத்தை நோக்கி தகப்பனே யாக்கோபை போல நான் போகும் பாதையில் ஒரு கல்லை மாத்திரம் வச்சு நான் படுத்து காத்து கொண்டு இருக்கிறேன் தகப்பனே. இன்றைக்கு தகப்பனே எலியாவை போல நாங்கள் கருத்தோடு ஜெபிக்கிறோம், யாக்கோபை போல நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு ஒரு அற்புதம் தகப்பனே. நாங்கள் போகும்பொழுது தகப்பனே வெறுமையாய் நாங்கள் போவதில்லை கர்த்தாவே, நாங்கள் இரு பரிவாரங்களோடு நாங்கள் போகிறோம் தகப்பனே. அப்பா கர்த்தர் நீர் தகப்பனே இந்த தேசத்துல எங்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெருக பண்ணுகிறதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா தகப்பனே, அது மாத்திரம் அல்ல கர்த்தாவே, இதோ தகப்பனே வேலை ஸ்தலங்கள்ல தகப்பனே நெருக்கப்படுகிற காரியங்கள், ஒடுக்கப்படுகிற காரியங்கள், அப்பா எங்கள் ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கிற காரியங்கள் உண்டு கர்த்தாவே. அப்பா நீங்க சொன்னீங்களப்பா, உன் தானியங்கள் இனி துஷ்டன் எடுத்துக்கொண்டு போவதில்லைன்னு சொன்னீங்களப்பா. அப்பா நீ விதைத்தது 100 மடங்கு இந்த தேசத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கப்பா. அப்பா இன்றைக்கு அந்த அற்புதம் அதிசயம் எங்களுக்கு நடக்கட்டும் கர்த்தாவே. அப்பா ஏசேக்கும் போகட்டும் தகப்பனே, சித்தனாவும் போகட்டும் கர்த்தாவே. ரேகோபோத் எங்களுக்காக தொடங்கப்படட்டும் தகப்பனே. இன்றைக்கு தொடங்குகிறதற்காக நன்றி தகப்பனே, நன்றி கர்த்தாவே. அப்பா எங்க கையில காற்றும் இல்லை தகப்பனே. அப்பா எங்கள் பள்ளங்கள் எல்லாம் வெறுமையாய் கிடக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே, இதோ தகப்பனே எங்கள் பள்ளங்கள் நிரப்பப்படுகிறதுக்காக, ஆசீர்வாதங்களால நிரப்பப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. அப்பா தகப்பனே, இதோ கர்த்தாவே இந்த நேரத்தில் தகப்பனே ஊர்ல விட்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆதரவின்றி நிற்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் தகப்பனே, அப்பா நீர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல அப்பா, நீர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகப்பனே அப்பா உம்முடைய கரங்களுக்குள்ளாக, உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ளாக நீர் பாதுகாக்கிறதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்பா கர்த்தாவே, இதோ தகப்பனே அப்பா பெற்றவர்கள் தகப்பனே கர்த்தருடைய பாதத்தில் அனுதினமும் அமர்ந்து கொண்டு தகப்பனே தங்களுடைய வயதான காலங்களில் கர்த்தரோடு கூட நடக்கிற பிள்ளைகளாக மாறட்டும் அப்பா. ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட தகப்பனே நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ஆலயமாக மாறட்டும் தகப்பனே. ஒருவரும் கைவிட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நீர் இரக்கம் செய்வீராகப்பா. அப்பா தகப்பனே, இதோ கர்த்தாவே விசா பிரச்சனைகளால காத்து கொண்டு இருக்கிறவர்கள் தகப்பனே, விசா மாற முடியாம எத்தனையோ கம்பெனி மேனேஜர்கள் தகப்பனை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் ராஜா. அப்பா தகப்பனே, இதோ கர்த்தாவே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிராஜுவிட்டி பணத்தை கூட வஞ்சிக்கிற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது தகப்பனே. இந்த தேசத்தை நீர் சந்திப்பீராகப்பா. அப்பா இந்த தேசத்தின் தகப்பனே அப்பா அதிபதிகளை நீர் சந்திப்பீராகப்பா. அப்பா தகப்பனே ஒவ்வொருத்தரும் இருதயமும் மாறட்டும் தகப்பனே. கடினமுள்ள இருதயங்கள் மாறுகிறதுக்காக நன்றி தகப்பனே. என் பிள்ளைகளுடைய எல்லா தகப்பனே அப்பா அவர்களுடைய கொடுக்க வேண்டிய எல்லா காரியமும் கொடுத்து தீர்க்க மட்டும் தகப்பனே நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா தகப்பனே, இதோ கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளுக்காக உம்முடைய கருத்துக்குள்ளாக வருகிறோம் கர்த்தாவே. அப்பா பிள்ளைகள் தகப்பனே பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒலிவ மர கன்றுகள் ஐயா அப்பா தகப்பனே நீர் அபிஷேகத்தினால நிரப்பி கொடுங்க தகப்பனே. அப்பா இந்த நாட்களில் தகப்பனே அப்பா கையிலேயே கெட்டு போகிற காரியங்கள் அநேகம் உண்டு கர்த்தாவே. என் பிள்ளைகளை வேர் பிரித்து தகப்பனே நீர் அவர்களுடைய அடிமை தனங்களை நீக்கி கர்த்தாவே கர்த்தருக்கென்று ஓடுகிற பிள்ளைகளாக தங்களுடைய ஆத்துமாக்கள் பாதுகாத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற்றி கொடுங்க அப்பா. அப்பா விசேஷமாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தகப்பனே நீட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் விசேஷ ஞானத்தை நீ தருகிறதற்காக நன்றி அப்பா. அப்பா ஞானமும் அறிவும் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது தகப்பனே. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருக்க கண்டால் நீ சம்பூரணமாய் கொடுக்கிறவிடத்தில் கேட்க கடவா என்று சொன்ன தேவன் இன்றைக்கு என் பிள்ளைகளை ஞானத்தினால நீர் நிரப்புகிற நன்றி அப்பா. அப்பா அறியாத காரியங்கள் தகப்பனே அவர்களுக்கு அறிந்து கொள்ளும்படியாய் ஞானத்தை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. அப்பா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எந்த சிக்னஸும் வராதபடிக்கு பிள்ளைகளை பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. அவர்கள் எக்ஸாம் எழுதி தீர மட்டும் எந்த பலவீனமும் எந்த ஒரு கஷ்டமும் வந்து அணுகாதபடி நீர் போகிலும் வருகிலும் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. அப்பா படித்து முடித்து விட்டு தகப்பனே அப்பா வேலைக்காக காத்து கொண்டு
கொண்டிருக்கிறவர்கள், உயர் படிப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் தகப்பனே, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் தகப்பனே. அவர்கள் விரும்பின காரியங்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. அப்பா அப்படியாக தகப்பனே, இந்த வாலிப வயசுல தகப்பனே போதை வஸ்துக்களால் தகப்பனே, அப்பா தகப்பனே, இன்னுமாய் தகப்பனே, இன்னும் அழிந்து கொண்டிருக்கிற என் இளைய வாலிப சமுதாயத்தை தொடுங்க தகப்பனே. வாலிப பிள்ளைகள் மாத்திரம் அல்ல ராஜா, பெண் பிள்ளைகளும் தகப்பனே ஏகமாய் கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க ராஜா. இன்றைக்கு நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்றைக்கு ஒரு விடுதலை, போதை வஸ்துக்கள் விடுதலை தகப்பனே. அப்பா என் தமிழகத்தில் இருந்து தகப்பனே இந்த போதை பொருள் தகப்பனே நீக்கப்படுகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. என் தேவனிடத்துல நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ராஜா. எங்களை வேறு பிரித்து நீர் பாதுகாப்பீர் ராஜா. அப்பா அதற்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இன்னுமாய் தகப்பனே நீண்ட நாட்களுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் தகப்பனே, அப்பா தகப்பனே, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல தகப்பனே. நீர் துணையை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. அன்ற ஏற்ற துணை ஏற்ற நேரத்தில் வந்து தகப்பனை கிடைக்கும்படியாய் நீர் கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா அநேகமாயிரம் சாட்சிகளை எழுப்பி கொடுங்க தகப்பனே. அப்பா பெண் மான்களை தகப்பனே, அப்பா நீர் தகப்பனே இரட்டை குட்டியினமாய் நீர் செய்கிற தேவன் அல்லவாப்பா. கர்ப்பத்தின் கனிகள் திறக்கப்படுகிறதற்காக நன்றி அப்பா. கர்ப்பங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்பா இன்னும் எந்தெந்த காரியத்திற்காக காத்து கொண்டிருக்காங்களப்பா, அப்பா தகப்பனே, இதோ தகப்பனே நீதி நியாயங்கள் புரட்டப்படாத படிக்கு தகப்பனே, அப்பா அவர்கள் தகப்பனே ஏழைகளுடைய நீதி நியாயங்களை காக்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. வரப்போகிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நல்ல தகப்பனே, கிறிஸ்தவர்களையும் சிறுபான்மையினர்களையும் ஏழைகளையும் எளியவர்களையும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஆதரிக்கிற ஒரு தகப்பனே, ஒரு அரசு என் தமிழகத்தில் தொடங்குகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா தகப்பனே நீர் தகப்பனே இந்த காரியத்தில் எங்களுக்கு நிறைய தகப்பனே நீங்க தகப்பனே அப்பா கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்பா இன்னுமாய் தகப்பனே தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் நீர் எல்லாரையும் வேலை அடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்கிறதற்காக நன்றி. அவர்கள் தேவைகளை நீர் தீர்க்கிறதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்பா நாங்கள் இங்கே ஒன்று கேட்டோம், அது கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு தகப்பனை 100 60 நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. அப்பா துதிகன மகிமை இந்த நேரத்தில் உம்முடைய கருத்தில் வைக்கிறேன். மீட்பெரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். தயவு செய்து சொன்ன குறிப்பை கவனிங்க. அந்த குறிப்பை மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. குறிப்பாக இன்றைக்கு வந்து நம்ம சவுதி அரேபியாவுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. அங்கு ஆலயம் கட்டும்படியான அந்த நல்ல சூழ்நிலையில் வந்து கொண்டிருக்குது. அது எல்லாம் அரசாங்கபூர்வமாக அது வரணும். அப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்தார். நம்ம வீட்டில் வச்சு சபை நடத்தின போது நம்ம சந்தித்த எல்லா பிரச்சனைகளும் இன்றைக்கு நம்ம விட அதிகம் சவுதி அரேபியாவில் உண்டு. ஆகவே அங்கு ஆராதனை நடத்துகிற ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஆண்டவர் நல்ல பாதுகாவலை கொடுக்கும்படியாக, விசுவாசிகளுக்கு பாஸ்டருக்கு நல்ல பாதுகாவலை கொடுக்கும்படியாக, இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது அவங்க தனியாக எடுத்து இடம் எடுத்து நடத்துக்கிறதுனால பொதுவாக அவங்க வந்து ஒரே இடத்துல வைக்காமல் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கிற இடத்துல தான் வச்சு வைப்பாங்க. ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒவ்வொரு கிருபையை கொடுக்குறார் ஆண்டவர். அந்த இடத்துல அவங்களை விசேஷமாக பாதுகாக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் நல்ல புதிய ஆலயத்தை நமக்கு கொடுத்தது போல் கொடுக்கும்படியான காரியம் சீக்கிரத்தில் வரும்படியாக அதற்காக ஜெபம். நம்முடைய ஆலய கட்டுமானத்துக்கான தேவைகள் சந்திக்கப்படும்படியாக எப்படி ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரோ, ஜனங்கள் உற்சாகமாய் கொடுத்தார்கள் என்ற வார்த்தையின்படி மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிற ஒரு காரியத்தின் மூலமாக தான் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் ஆலயம் கட்டினாங்க. அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு கொடுக்க முடியுங்க. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியத்துக்காக சுருக்கமாக யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதை கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சவுதி அரேபியா ராஜ்யத்தை உடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ராஜ்யத்திற்கு அந்த ராஜாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்தின் மேல் கர்த்தர்
இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தில் நடக்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தேசத்தின் எங்களுக்கு எப்படி ஆசீர்வதி தந்திரோ அதுபோல் அந்த தேசத்திலும் ஒரு ஆலயங்கள் கட்டுப்பட, அப்பா பப்ளிக்கையில் வந்து ஜனங்கள் ஆராதிக்க ஆண்டவரே ஒரு பலிவாசலை நீங்க திறந்து தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த தேசத்தை ஆளுகிற அதிகாரிகளோடு ஆண்டவரே நீங்க சொற்பனம் தரிசனங்கள் மூலமாக நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்தில் ஆண்டவரே நாங்கள் விசுவாசமாக சபையாய் கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன் நாமத்தில் நாங்கள் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாக நாங்கள் சாட்சியாக கேட்க உலகங்கள் அசையும்படியாக அந்த தேசத்தில் ஒரு சாட்சியை நீங்க எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மாம்சமான யாவரும் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்றே அந்த தேசத்தின் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயம் கட்டுவதற்கு எதாவது தடை இருக்குதோ அந்த தடைகளெல்லாம் நீங்க நீக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தடைகளை மாற்றி போடுங்க அப்பா. ஒவ்வொரு அதிகாரிகளோடு நீங்க பேசுங்க. பேசி அந்த தேசத்தில் ஒரு ஆலயத்தை நீங்க சீக்கிரமாக கட்டி தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெளி அப்பா, அந்த தேசத்தில் சுதந்திரமா ஜனங்கள் வந்து உம்மை ஆராதிக்க ஒரு பலிகளை நீங்க உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். அந்த தேசமும் ரட்சிக்கப்படணும், அந்த தேசத்தை ஆளுகிறவர்களும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. மெய்யான தெய்வம் நீங்கள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செஞ்சதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. எப்பவுமே வந்து கவனிக்கிற ஆட்கள், ஜெபம் பண்ணுற ஆட்கள் நல்லா கவனித்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த ஜெபம் வந்து குறிப்பாக தேசங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். விசேஷமாய் மத்திய கிழக்கு நாடுகளுக்காக. இப்போ இருக்கிற யுத்த சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் போல நடக்கிறதுக்கு ஏதுவான ஒரு காரியம் இருக்குது. கர்த்தர் நல்லவர். ஆனாலும் கூட நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அமெரிக்கா வந்து யுத்தம் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கான். அல்லேலூயா. ஏன்னா ஈரான்காரன் வந்து நினச்சப்பெல்லாம் வந்து அவன் வந்து நம்ம இஸ்ரேல் தேசத்தை தாக்குனதுனால இதை ஒரு காரணமாக வச்சு நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நீ அனாதை தயாரிக்கக்கூடாது உங்களுக்கு தெரியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு கான்ஃப்ளிக்டான ரெண்டு பேரும் ஒத்துக்கொள்ளாத ஒரு காரியம் போயிட்டே இருக்குது. ஆகவே ஈரான் பையனை சொல்கிறான் வந்து நான் எங்கெங்கே பேஸ் இருக்கோ அங்கேயும் நான் அடிப்பேன், அது மாத்திரம் இல்லை அந்த கண்ட்ரியும் அடிப்பேன் சொல்லிட்டு இருக்கான். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியம் நடைபெறாதபடி நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன். நம்ம அவர்கிட்ட போய் சொல்லும் பொழுது, முறையிடும் பொழுது தேசத்தில் இந்த காரியங்களாம் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் நம்ம பயத்தோடு இல்லை. அல்லேலூயா. நம்ம சமாதானமாக ஜெபம் பண்ணும்படி இந்த மக்கள், இந்த தேச ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணணும், மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். அது மாத்திரமல்ல, இந்த யுத்த சூழ்நிலை மாறும்படியாக, தேசம் அமைதியாக இருக்கும்படியாக, எதிரி நாடு எல்லாம் அது ஈரான் தேசம் ரட்சிக்கப்பட அநேக பேர் இன்னைக்கு கிறிஸ்துவாக மாறிக்கொண்டிருக்கார்கள். அந்த தேசம் ரட்சிக்கப்பட ஜெபம். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மாறி அமைதி வரவும் ஆண்டுடைய வார்த்தை அந்த தேசங்களை சென்று, ஈரான், அமெரிக்கா, மற்ற தேசங்களில் சென்று, யுத்தம் நடக்கிற உக்ரைன், ரஷ்யாலாம் சென்று அங்கு சமாதானத்தின் தேவனுடைய சமாதான வார்த்தை கடந்து போகும்படியாக ஜனங்கள் கேட்டு விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த தேசங்களுக்காக, இந்த சூழ்நிலைக்காக நம்ம ஜெபம். இதை உணர்ந்த யாராவது ஜெபம் பண்ணுங்க. சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். சோத்திரமப்பா. எங்களுடைய அக்கிரமங்கள் மீறுதல்களை எல்லாம் மன்னித்து தகப்பனே. அப்பா, எங்களுடைய ஆவி ஆத்துமா அசரத்தை இந்த ஆராதனைக்கு நீங்கள் தகுதிப்படுத்தின கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் தகப்பனே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காக வருகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த யுத்த தேசங்களுக்காக வருகிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, தேசங்களிலே ஆண்டவரே சப்பா, அப்பா நான் பெரிதா நீ பெரிதா ஆண்டவரே தகப்பனே. ஆண்டவரே சுவாமி, இந்த தேசத்து தலைவர்கள் ஆண்டவரே சுவாமி தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்வது மட்டுமில்லாத தகப்பனே, அந்த தேசத்தில் வளர ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் ஆண்டவரே சப்பா எத்தனையோ விதமான இடையூறுகளையும் இன்னல்களையும் ஆண்டவரே அப்பா நெருக்கங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிற காரியத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, நீங்க சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே சுவாமி. அப்பா, இந்த அதிகாரிகளின் மனக்கண்களை ஆண்டவரே சப்பா தயவுதாற்றனை ஏற்படுத்த உம்மால் அன்றி வேற யாராலும் முடியாத தகப்பனே. மெய்யான தேவன் இயேசு என்று ஒருவர் இருக்கிறார். அவர் ரட்சகர், அவர் மீட்பர், அவர் சமாதானத்தின் தேவன் என்று தகப்பனே. இந்த அதிகாரிகள் முழுவதும் ஆண்டவரே சுவாமி அப்பா உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளே இருக்கிற போட்டிகள், பொறாமைகள் ஆண்டவரே சுவாமி எது ஒன்றுமே இல்லை. எந்த ஆயுதமும் கிறிஸ்து இயேசுவின் பட்டயத்துக்கு முன்னால் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று தகப்பனே.
Hallelujah. அப்பா அந்த தேசத்து மக்கள் முழுவருக்கும் தகப்பனே அப்பா உம்முடைய சத்தியமாகிய பட்டயத்தை ஆண்டவரே சுவாமி எல்லோருடைய கரங்களும் வேர்ந்த அவர்களாக தகப்பனே ஏகமனதாய் ஆண்டவரே சப்பா முடிவெடுக்க அவருடைய மனதை மாற்ற உம்மால் மாற்ற முடியும் தகப்பனே. நீர் அவர்களோடு இடைப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய அப்பா சொற்பனத்திலேயோ தகப்பனே முகமுகமாயோ தகப்பனே அவர்களோடு இடைப்பட்டு நீங்க பேசும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. அந்த தேசத்து மக்கள் தகப்பனே அப்பா அந்த தேசங்களில் தகப்பனே உம்மை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் தகப்பனே எத்தனையோ ஆத்துமாக்கள் தகப்பனே நெருக்கப்பட்டு அடிக்கப்பட்ட காரியங்களை நீங்க அறிந்திருக்கிறது தகப்பனே. அந்த காரியங்களை நீங்க ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். அந்த ஜனங்கள் யாரும் தகப்பனே அப்பா பாவத்தில் மரித்து போகாதபடிக்கு தகப்பனே மேசியா மெய்யான தேவன் கிறிஸ்து என்பதை உணர்ந்து உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை ரட்சிக்கப்பட்டு உமக்குள் மறிக்க கர்த்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசங்களுக்கு ஆண்டவரே சப்பா யுத்தத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை உம்முடைய குமாரனாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி அந்த தேசங்களை ஆண்டவரே சப்பா நீங்க மகிமையாய் உமக்கென்று ஊழியம் செய்கிற உமக்கென்று உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற தேசங்களாக மாற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் முடியாத காரியம் ஒன்று உண்டோ தகப்பனே? உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. தயவாய் மனம் இறங்குங்கப்பா. நாங்கள் சபையாராய் ஒரு மனமாய் வேண்டுகிறோம் தகப்பனே. நாங்கள் வெகு சீக்கிரத்திலே தகப்பனே அப்பா நாங்கள் சாட்சியை கேட்க போவதற்காக நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. இப்பொழுது நாங்கள் உணர்கிறோம் நீங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. அதை முற்றுமுழுதாய் நீங்க நடத்தி முடிக்க முடியாது செபிக்கிறோம் அப்பா. நீங்க நடத்தி முடிப்பீங்கன்ற விசுவாசத்தோடு தகப்பனே எல்லா காரியங்களையும் உம்முடைய கருத்துக்குள்ளே வைத்து மீட்பவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவரின் உதவி ஒத்தாசினாலும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். இருக்கிற சில தனிப்பட்ட ஜெபக்குறிக்காக ஜெபம் பண்ண போகிறோம். காலநேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கடந்த 2 மாதங்களும் போதுமானவராக இருந்தீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் நீர் ஆமென்றும் அமேன் என்றும் பதில் தர போகிறீங்க, அதுக்காக நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. சகோதரி கேட்டிருக்காங்க வனிதா என்னுடைய தலைவலி நீங்கும்படியாக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்காங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்பா நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்ஷடா என்பது நாமம் ராஜா. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், செயலில் மகத்துள்ள ஒரு பெரிய அதிசயங்களை செய்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். எகவோ ரஃபா என்ற நாமத்து நிமித்தம் கர்த்தாவே பிள்ளைக்கு அப்பா அந்த தலைவலியிலேருந்து நீங்கள் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே அப்பா அந்த வசனத்தை அனுப்பி நீங்கள் குணமாக்குற கர்த்தரை நாங்கள் அறிகிறோம் ராஜா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்து அந்த நாமத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை ராஜா ஏசப்பா, என்னுடைய குட்டி குட்டி விரலில் வீக்கம் 4 வயதில் ஆண் குழந்தை நல்ல சாப்பிடவும் சுகத்தை தரதுக்காக வேண்டிக் கொள்ளியிருக்காங்க. ஏசப்பா இந்த குட்டி பிள்ளைகளை நேசிக்கிற தேவன் அப்பா, சிறு குழந்தைகள் அப்பா உம்மிடத்தில் வரவிடுங்கள்னு சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. தடை பண்ணாதுங்கள்னு சொல்லிங்க ஏசப்பா. நீங்கள் அவங்க மீது பிரியமாக இருக்கீங்க, அதுக்காக நன்றி ராஜா. அந்த பிள்ளைங்களுக்கு அப்பா நீங்கள் எப்படி அப்பா வளர்ந்துப்பா ஞானத்திலும் பலத்திலும் தெய்வக்கிருபையிலும் மனுஷதிலும் அப்பா நீங்கள் வளர்த்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த வயதிற்குரிய ஆசீர்வாதங்கள் தடையின்றி கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. உச்சந்திலும் உள்ளங்கால் வரை அப்பா பரிசுத்த அபிஷேகத்தினாலும் வரங்களாலும் வளமையிலாலும் அந்த பிள்ளை நீங்க நிரப்பி கர்த்தாவே. ஏசப்பா தடைகளை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆகாரம் உட்கொள்ள அந்த பாசேஜ் எல்லாவற்றையும் அப்பா நீங்க சரி செய்யும்படியாய் கர்த்தாவே நாங்கள் அது சாட்சியாய் கேட்க உம்மால் ஆகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தை நீங்க வர்த்திக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா விசுவாசத்தோடு அந்த மகள் கேட்டுக்கொண்ட காரியங்களை நீங்க வாய்க்க பண்ணுங்க அப்பா. ஸ்தோத்திரிக்க நீங்க அப்படியே செய்துட்டீங்க, அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தர மட்டும் தாழ்த்தும் கருத்தில் பிடிக்கிறோம். சகல துதி கனமகிமை எல்லாம் மக்கள் செலுத்துக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. பொழுதும் சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும், உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கும், ஏஞ்சலுக்கு வேலை கிடைக்கும், ஆகாஷ் பி நல்லபடியாக படித்து முடிக்கவும் ஒரு விண்ணப்பம் பண்ணும்படி கேட்டிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்போ அந்த நாளுக்காக நன்றி ராஜா. இப்பொழுதும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உடைய பாதப்படியில் வந்து நாங்கள் ஜெபிக்கிற போது அதற்கு ஏசப்பா நீங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறபடியால் துதிக்கிறோம். இப்பொழுதும் ராஜேஷ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு இருக்கிற எல்லா சுகவீனங்களும் மாறி நல்ல சுகம் கிடைக்க ஏசப்பா நீர் கிருபை தாங்க ராஜா. மல்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லாண்டவரே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்ன தேவன் இப்பொழுதே அவர்களுக்கு நல்ல விடுதலை தந்து ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் ஏஞ்சல் சகோதரிக்கு ஆண்டவரே நல்ல வேலை கிடைக்கும்படி நீர் கிருபை தருவீராக ஆண்டவரே.
படிப்புக்கேற்ற நல்ல வேலையை நீங்கள் தந்து ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. அவருடைய வாஞ்சிகள்லாம் நீ நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் கர்த்தாவே பி படிக்கிற இந்த ஆகாஷ்கா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மகனுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் வேகத்தையும் தந்து ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லாண்டவரே அப்பா. நீரே ஞானமாக இருக்கிறபடியால் மெய் துதிக்கிறோம் அப்பா. எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு நீர் பதிலளித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையாவற்றை உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். அல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள இயேசப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படித்த ஜீவனுள்ள ஒரே தேவன் நீர் மாத்திரமப்பா. உம்மை தொழுக வந்திருக்க நாங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் கூட ராஜா சகோதரன் தினேஷ் எழுதியிருக்கிற ஜெப விண்ணப்பத்திற்காக நாங்கள் பாரப்படுகிறோம் ஆண்டவரே. அந்த துக்கான் பகுதியில் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே கத்தாவே அப்பா பின்மாறி இருக்க ஆண்டவரே அறியாத ஜனங்கள் ஆண்டவரே அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை காண ஆண்டவரே அவர்கள் பாரப்பட்டு இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே ரட்சிப்பு உம்முடையது ராஜா. ஆனால் ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமை அப்பா. சுவிசேஷம் சொல்வதும் எங்களுடைய கடமை ராஜா. அநேக ஜனங்கள் அந்த இடத்துல அப்பா கத்தாவை ரட்சிப்படைய மீட்படைய உம்முடைய சமூகத்திற்கு ஓடி வருகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த பாரம்பரிய கட்டுகளில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்க என் தேவன் நீங்கள் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே என் தேவனீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த கடைசி காட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியாய் இருக்கிறபடியால் அவர்களுடைய சமூகத்திற்கு ஓடு வருகிற பிள்ளைகளா நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீண்டுமா இந்த உலக தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மதுபானம் கஞ்சா ஆண்டவரே இந்த குடிப்பதின் அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஒரு விஷயம் பாரப்படுகிறோம். அந்த ஜனங்கள் ஆண்டவரை கத்தாம அந்த பொல்லாத ஆண்டவரே அந்த வழியை விட்டு மனம் திரும்பி உம்முடைய சமூகத்திற்கு ஓடி வருகிற பிள்ளைகளா நீர் மாற்றுங்க ராஜா. பிசாசன் தந்திரமாக எங்கள் பிள்ளைகளை வருத்தப்படுத்தாதபடி அப்பா அந்த வாலிபர்கள் அந்த மதுபானத்திற்கு பின்பாக போகாதபடி ஆவியானவர் ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் தாமே அப்பா அந்த ஜெப விண்ணப்பத்தை நீர் ஆசீர்வதித்து இதற்கு நீர் பதில் தரப்போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம் சபையில் கேட்டுக்கொண்டபடி நிபோஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிவிட்டேன். நேற்று சேஃப்டி ஆஃபீஸர் இன்டர்வியூவிலும் கலந்து கொண்டேன். அதன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதில் பாஸ் ஆக வேண்டும். ஜெபியுங்கள். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஜெப வேளையை முது கரத்தில் ஒப்படைக்கிறோம்ப்பா. எங்களுடைய ஆலயத்திலே இந்த உபவாச ஆராதனையை நடக்க கிருபை செய்திருக்கிறீங்க. உபவாசத்தோடு வந்து ஒவ்வொருவரும் ஜெபிக்க கிருபை செய்திருக்கீங்க. நல்ல ஆராதனையில் நல்ல செய்தியை கேட்க கிருபை செய்தீங்க. பாடி துதிக்க கிருபை செய்தீங்கப்பா. நன்றியப்பா நன்றியப்பா. ஆண்டவரே வேதத்தில் உபவாசம் இருந்து கேட்ட மக்கள் ஆண்டவரே அவர்கள் எல்லாவற்றையும் வெற்றிகரமாய் பெற்றது போல யோசுவா ஆண்டவரே எஸ்தர் தானியேல் எஸ்ரா நெகேமியா அவர்களெல்லாம் ஆண்டவரே உமது பாதத்தில் உபவாசம் இருந்து ஜெபித்து நன்மையை பெற்றாங்கப்பா. அதே போல் நாங்களும் உபவாசம் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிற கர்த்தாவே. சகோதரர் வினோத்துக்காக நாங்கள் உமது பாதத்தில் வருகிறோம்ப்பா. அவர்கள் ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் இன்டர்வியூவில் கலந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே அந்த இன்டர்வியூவில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவும் வேலை கிடைக்கவும் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிற கர்த்தாவே. அவர் அதே போல இந்த நாளிலும் இந்த வேளையில எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்திலே ஒப்படைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நல்ல மார்க்குகள் வாங்கி பாஸ் பண்ணத்தக்கதாக அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஈசாக்கு விதை வைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றது போல இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் 100 மதிப்பெண்கள் எடுக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிற கர்த்தாவே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நீங்கள் வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. படித்துட்டு ஆண்டவரே நல்ல வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கொடுத்து உயர்வை நீங்கள் கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிற கர்த்தாவே. ஆண்டவரே பாஸ்டர் ஐயாவையும் அம்மாவையும் ஜெனிஸ்டர் பாஸ்டர் ஐயாவையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நல்ல சுகம் பல நீண்ட ஆயுளை கொடுத்து ஊழியத்தின் பாதையிலே அவர்களை அதிகமாய் பயன்படுத்த கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆலயத்தில் உள்ள ஆலயம் கட்டுமான படியும் ஒரு கரத்தில் படிக்கிறோம்ப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க. அதற்கு அநேகர் ஊழியத்திற்கு கொடுக்க கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த நாளில் செய்தி கொடுத்த அருமை மகனை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவர்கள் கொடுத்த செய்தி எங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய்
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆமென் ஆமென். ஆமென். அல்லேலூயா. நிஜமாய் கேட்டார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசு காண்ப தந்தைய மக்கு சோற்றம் நன்றி ராஜா, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா மக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சனாவுக்காக நாளைக்கு ஸ்கூல் ஆண்டவரே அட்மிஷன் ஆண்டவரே. எசப்பா அவளுக்கு கிடைக்க கிருபைச்சுங்க இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. முதலாவது எங்களை குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் மன்னித்து ஆண்டவரே உடைய பாதங்கள் அங்களை ஒப்படைக்கப்பட்டு காலையில் இது மட்டுமாக எங்களை உடைய பிரசனத்தினால எங்களை நிரப்பி ஆண்டவரே, நீங்கள் உபாசத்தினாலும் ஆண்டவரே உங்களை தாழ்த்தினாலும் ஆண்டவரே எசப்பா எங்களுக்கு நீங்கள் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர் எசப்பா. மக்கு சோற்றமடைய ராஜா, என்ன முடியாத காரியங்களையும் எட்ட முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போலிகின்றோம் அப்பா. கர்த்தர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறீர் அப்பா. மக்கு சோற்றமடைய ராஜா, உடைய கிருபை என்றும் உள்ள வார்த்தைப்படி கர்த்தாவே அப்பா, அந்த மகளுக்கு நாளைக்கு ஸ்கூல் அட்மிஷன் நீங்க போயிட்டு ஆண்டவரை கோணலில் எல்லாத்தையும் செம்மையாக்கி ஆண்டவரை அப்பா மகளுக்கு அந்த அட்மிஷன் கிடைக்க என் தேவன் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்ல கிருபை இறக்கம் பாராட்டுங்கள் தகப்பனே. மக்கு சோற்றமடைய ராஜா அப்பா. அது மட்டுமல்ல ஆண்டவரே அப்பா, சோபியா சிஸ்டர் கூட சண்டே கூட இன்டர்வியூ ஆண்டவரே, அந்த இன்டர்வியூ கூட ஆண்டவரே அப்பா நீங்க உங்கள் சமூகம் செல்லட்டும் ஐயா, உடைய வார்த்தைகள் பேசட்டும் ஆண்டவரே. தேவ கண்களும் ஆண்டவரே தேவ கிருபையும் மனித தயவும் கிடைக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த இன்டர்வியூல ஆண்டவரே அவங்க சக்சஸ் ஆகி என் தேவன் பெரிய அற்புதங்களை செய்தார் என்று சொல்ல உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அற்புதங்களை அதிசயங்களை செய்யுமாறு ஆண்டவரே அப்பா நீங்கள் இரக்கம் பாராட்டுங்க. இன்னும் ஆண்டவரே எங்கள் சபையில ஒவ்வொரு பிள்ளைகளும் எதற்காக காத்திருக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் தேவன் ஆண்டவரை குறைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மகிமையில நிறைவாக்குமாறுமே நோக்கி கெஞ்சுகிறோம் தகப்பனே. மக்கு சோற்றமையா நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா மல்லிகால் சிஸ்டர் கூட திருமணத்திற்காக காத்திருக்கிறாங்க என்று எழுதியிருக்காங்க ஆண்டவரே அப்பா. உங்களை திருமணம் காத்திருக்கிறது ஆண்டவரே அப்பா இருதயத்தில் இழைக்கப்படும். ஆனால் விரும்பின வரும்போது ஜீவ விருட்சத்தை தரு போல கத்தாவே அப்பா, அந்த மகளுக்கு ஏற்ற வேலையில ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் ஈசாக்குக்கு ரெபேக்கால் கொடுத்தது போல இந்த மகளுக்கு நல்ல கணவனின் கர்த்தருக்கு பயந்த மகனாக வர கிருபை இரக்கம் பாராட்டுங்கள் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே அப்பா பெரிய காரியங்களை அவங்க பெற்றோருக்கு கிருபை செய்யுமாறு ஆண்டவரே, அற்புதங்களை அதிசயங்களை காட்டுமாறும் அந்த மகளோட வாழ்க்கையில நல்ல திருமணம் நடக்கவும் ஆண்டவரே என் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தார் என்று சொல்ல என் தேவன் கிருபை இரக்கம் பாராட்டுங்கப்பா. எங்கள் சபையின் பிள்ளைகள் கூட திருமணத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி என் தேவன் பெரிய காரியங்களை கர்த்தருக்கு பயந்த சந்ததியாக மாற என் தேவன் கிருபை இரக்கம் பாராட்டுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தை கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனால பிதாவே. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கூட தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதி தந்தீங்க. நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, தொடர்ந்து நீங்கள் எங்களை தாங்கும்படியாய் விடுவிக்கும்படியாய் பலப்படுத்தும்படியாய் ஆண்டவரை இறக்கம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்மை தேடி உம்முடைய காரம் எங்கள் மேல் நன்மையாக இருக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. அருமையான ஊழியக்காரருக்கு ஸ்தோத்திரம். சவுதி தேசத்தில் தொடர்ந்து உடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க, தேவைகளை சந்திங்க, பாதுகாவலை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. அவருடைய குடும்பம் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாக இன்றைக்கி ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் நீங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பிதாவினர் மகிமைப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால அற்புதமான பதிலை கொடுத்து விட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உண்மையிலே வாஞ்சியாக ஆண்டவரே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து உமக்கு பிரியமாய் வாழ ஊழியம் செய்ய ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ள உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். துதிக்கணமையும் எல்லாத்தையும் முக்கியம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செலவுகளையும் மறாதே. ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோடு கூட விசேஷமாய் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய கரம் கூட இருக்கும்படி, அவரை தேடும்படி தங்களை ஒப்பு கொடுத்த, உபவாச ஜெபிக்கும்படி, அவருடைய பாதத்தில் இருக்கும்படி ஒப்பு கொடுத்த யாவர் மேலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சாலமாக இருப்பதாக. அல்லேலூயா.